இந்த வீடியோ தொகுதியில் நாங்கள் 2023 அதாவது இந்த வருடம் காப்பது சாதனை விஞ்ஞான பாடத்தில் எம்சிக்யூ வினாக்களையும் விடைகளையும் வந்து பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து கேட்குறாங்க, மனித நைதரசன் கழிவுகளை பிரதானமாக மேற்கொள்ளும் அங்கம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்னன்னா, மனித கழிவுகளை வந்து நாங்கள் 3 வகையாக வந்து பிரிப்போம். அதாவது 3 பிரதான கழிவுகள் வந்து எங்களோட உடலில் வந்து காணப்படும். அதாவது வெளிச்சுவாச வழி, அதில் வந்து வெளிச்சுவாச வழியில் CO2 H2O. ஸோ வெளிச்சுவாச வழியை வந்து நடக்க போது CO2 H2O வெளியேற்ற அங்கங்களை வந்து நுரையீரல்கள் அல்லது சுவாசப்பை வந்து தொழில்பட போகுது. ரெண்டாவது வந்து சிறுநீர் வந்து யூரியா, நீர், உப்புக்கள்னு சொல்லி நைதரசன் கழிவு பிரதானமான உள்ள கழிவு வந்து சிறுநீர். அதே மாதிரி வியர்வை, நீரும் உப்புகளும் வந்து அங்கே வந்து காணப்படப்போகுது. ஸோ சிறுநீரை வந்து சிறுநீரகங்கள் வெளியேற்றும். அதே மாதிரி வியர்வை வந்து தோலில் உள்ள வியர்வை சுரப்பி வந்து வெளியேற்ற போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 3லேயும் பிரதானமான நைதரசன் கழிவு வந்து யாருண்டா சிறுநீராக தான் இருக்க போகுது. ஸோ ஈரல்ல தொழிலை பொறுத்தவரையில் ஈரல் எங்களுக்கு என்ன ஆக போகுது, அமோனியா வந்து யூரியாவாக அமைனாகற்றது வந்து உதவ போகுது. ஸோ அவர் வந்து உற்பத்தி செய்கிறாள் இல்லை, இங்கே வந்து ஒரு உடைத்த பொறிமுறையை மட்டும் மேற்கொள்ள போகிறார். ஸோ கழிவு அகற்றலுக்கான பிரதான அங்கமாக வந்து பார்த்தால், அதாவது நைதரசன் கழிவுக்கான அகற்றலுக்கான பிரதான அங்கங்கள் சிறுநீரங்களாக வரப்போகுது. ஸோ ஒரே ஒன்றா வந்து இருக்கும். அதே மாதிரி 2வது கேள்வி வந்து பார்ப்போம், அமுக்கத்தின் அலகு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அமுக்கத்தின் அலகு பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் என்ன, அமுக்கத்துக்கான சமன்பாடு விசையின் கீழ் பரப்பளவு. ஸோ விசை வந்து நியூட்டனும், கீழே வந்து மீட்டர் வர்க்கமும். பரப்பளவுக்கான சமன்பாடு வந்து மீட்டர் வர்க்கமும் வந்து காணப்படும். ஸோ நியூட்டன் மீட்டர் -2, அதாவது மேலே வந்து மீட்டர் வரும்போது அது நியூட்டன் மீட்டர் -2ன்னு சொல்லி வரும். இந்த வீடியோ தொழில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விடைகளை வந்து நேரடியாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வருவோம். இதுக்கான விளக்கங்கள் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். இது எப்படி வந்ததுன்னு சொல்லி ஸோ விடையை வந்து அங்கே பார்க்கலாம். ஸோ இதுக்கான விடை வந்து நியூட்டன் மீட்டர் -2ன்னு சொல்லி வரும். ஸோ 2வது விடை. 3வது வந்து பார்ப்போம், ஐதரசன் அணுக்களும் முற்றிசன் அணுக்களும் 2 கொண்டு விகிதத்தில் சேர்ந்திருக்கும் உயிரியல் மூலக்கூறுகளின் வகை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உயிரியல் மூலக்கூறுகள் வந்து எங்கள்கிட்ட கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிடு, அதே மாதிரி எங்களோட நியூக்ளிக் அமிலங்கள் வந்து காணப்பட போகுது. ஸோ இதில் வந்து கார்பன், ஐதரசன், ஓட்சிசன் இந்த 3 வந்து பிரதானம் வந்து காணப்பட போகுது. அதேமாதிரி நைதரசனும் வரும். இதில் வந்து இவங்களுக்கு இருக்கிறாங்க என்னன்னா, ஓட்சிசனுக்கும் ஐதரசனுக்கும் ஓட்சிசனுக்குமான விகிதம் வந்து 2:2 விகிதத்தில் வந்து எந்த உயிரியல் மூலக்கூறில் காணப்படுதுன்னு சொல்லி கார்போஹைட்ரேட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா C6H12O6. ஸோ எச்சுக்கும் ஓக்கும் இடையிலான விகிதம் வந்து 2:2 சொல்லி எங்களுக்கு கிடைக்கும். ஸோ உயிரியல் மூலக்கூறுகளில் அடுத்தது புரதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே கார்பனை சுற்றி R கூட்டம், H கூட்டம், அதே மாதிரி COOH கூட்டம், NH2 கூட்டம் வந்து காணப்படும். ஸோ இதில் கார்பன் ஐதரசன் இடையிலான வந்து பெருமதி வந்து இது நடக்க போது பெரிய அளவுக்கான, அதாவது எண்ணிக்கைகளவான வரப்பாரு கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் வந்து இங்கே 1:2 பெருமானமோ அல்லது அங்கே R கூட்டம் வரைக்கும் கார்பன் வரப்போகுது. Rக்கு மேலே HN வந்தாலும் ஸோ இங்கே HN வராதான், அங்கே CN வரதால ஸோ CH3 கூட்டங்கள் தான் அங்கே வரப்போகுது. ஸோ அது வந்து மாறும். ஸோ புரதங்களை பொறுத்தவரையில் இதை நாங்கள் அப்ளை பண்ணிடலாது. ஸோ லிப்பிட்டுகளை பொறுத்தவரையில் இவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து 2:1, அதாவது ஐதரசன் ஓட்சிசனுக்குமான விகிதம் வந்து 2 விட அதிகமாக வந்து இங்கே காணப்பட போகுது. ஸோ இங்கே 2:2 விகிதத்தை நாங்கள் சுட்டி காட்டிடலாது. அதே மாதிரி நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்தவரையில் பெண்டோஸ் எல்லாம் பாஸ்பேட் குரூப், அதே மாதிரி நைட்ரஜன் உப்பு மூலம் வந்து தான் காணப்படும். ஸோ இவங்களுக்குள்ள வந்து நாங்கள் கார்பன் ஐதரசன் விகிதத்தை வந்து 2:2 ஒப்பிடலாது. ஸோ 2:2 எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் யார் என்றால் எங்களோட கார்போஹைட்ரேட்டுகள் தான். ஸோ சரியான விடை கார்போஹைட்ரேட்டுகளாக வரும். அடுத்தது 4வது கேள்வி வந்து பார்ப்போம். 4வது கேள்வி வந்து கேட்குறாங்கன்னு, அணுக்கள் தொடர்பாக தரப்பட்ட சரியான கூட்டை வந்து தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா மூல அணுக்களின் கருவில் நியூத்திரங்கள் வந்து காணப்படுது. ரைட். ஸோ எல்லா மூல கருக்கள்லையும் வந்து நியூத்திரங்கள் காணப்படுமா என்றால் உங்களுக்கு 20 மூலகங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ 20 மூலகங்கள் வந்து அதை தந்திருப்பாங்க. இந்த 20 மூலகங்களில் வந்து ரைட் ஐதரசனை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் என்ன, அவங்களுக்கு
திணிவன், அதாவது ஐதரசன் திணிவனை பார்த்தீங்கன்னா ஒன்று, ரைட். அணுவனுக்கும் திணிவனுக்கும் வீதம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வரப்போகுது. ஸோ இங்கே வந்து நியூட்ரன் வந்து காணப்படாது, அங்கே புரோத்தனன் மாத்திரம், ஐதரசன்ல புரோத்தனன் மாத்திரம் வந்து காணப்படும். ஸோ அவரை வந்து நாங்கள் இங்கே சொல்லிடாது. ஸோ இந்த கூற்றை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. எல்லா மூலகணுக்களையும் காணப்படும் என்றால் ஐதரசன்ல காணப்படாது. ரெண்டாவது பார்ப்போம், எல்லா அணுக்களின் கருவிலும் உள்ள நியூத்திரன்கள் எண்ணிக்கையும் புரோத்தனங்கள் எண்ணிக்கையும் சமம் என்று சொல்றாங்க. நியூத்திரன் எண்ணிக்கையும் புரோத்தன எண்ணிக்கையும் சமனாக இருந்தால் எல்லா மூலக்கூறுகள அணுவன் டபுள் மடங்கு, இரு மடங்கு தான் என்னவா வரும், தெளிவனா வரும். ஸோ ஏன் புரோத்தனன் நியூத்திரன் கூட்டி தான் உங்களுக்கு தெளிவன் கிடைக்குது. ஸோ இங்க புரோத்தன எண்ணிக்கை இப்போ உதாரணத்துக்கு சோடியத்தை எடுத்தோம் என்றால் அதுக்கு வந்து 11 புரோத்தனங்கள் இலத்திரன், அதாவது புரோத்திரன் அதுன்ற உங்களுக்கு தெரியும் என்ன ஆர்த்தனம் எண் வந்து 11. ஸோ 11 புரோத்தனங்கள் இருந்தால் அங்கே 22 சொல்லி எங்களுக்கு என்ன வரவணும், தெளிவன் வந்து வரவணும். ஸோ புரோத்தன எண்ணிக்கையை கழிச்சால் அங்கே மிச்சம் தெளிவனா வரும். ஆனால் எங்களுக்கு கிடைக்கப்படுறது என்ன, அங்கே 23. ஸோ அங்கே நியூத்திரன் எண்ணிக்கை வந்து காணாது, அதாவது அதிகமாக வந்து சமமாக இருக்க போறதுல அதை விட கூடுதலாக இருக்க போகுது. ஸோ இந்த கூட்டியம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இது சொல்லியதுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய அணுக்களுக்கு இப்போ குளோரின் கட்டணம்னா 35.5 வரப்போகுது. ஸோ சரியா டபுள் மடங்காண்டு இல்லை, ரைட். ஸோ மூணாவது பார்ப்போம், வெவ்வேறு மூலங்களில் இரு அணுக்களின் அணுவன்கள் சமமாக இருக்கலாம், ரைட். ஸோ வெவ்வேறு மூலங்கள இரு அணுக்கள அணுவன்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், புரோத்தன அளவின் அடிப்படையில் வந்து ஆர்டர் படுத்தியிருக்கோம். இதை தான் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆவர்த்தன அட்டவணை என்று சொல்கிறோம். இங்கே ஒரு இடத்துல ஒரு மூலகங்கள் மாத்திரம்தான் பெறப்போகுது, அல்லது ஒரு அணு மாத்திரம்தான் பெறப்போகுது. ஸோ இங்கே வந்து நிச்சயமாக வந்து நடக்க போகுது, ஒரே புரோத்தன எண்ணிக்கையில் அது ஒரே அணுவனை வந்து இரு மூலங்கள் கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை. அது சரியான ஓடல் தான் நடக்கப்பட்டு இருக்குது. ஸோ புரோத்தனங்கள் எண்ணிக்கை இரு அணுக்களுக்கு வந்து சமமாக இருக்குமா என்றால் இல்லை. ஆனால் நாங்கள் இன்னொரு கதவுன்னு சொல்லிக்கோம், ஒரே ரைட், அதாவது ஒரே மூலங்கள் வந்து சமதானிகளா இருக்கும்போது ஒரே மூலகம் மாதிரி இன்னொரு 3-4 சமதானிகள் வந்து இருக்கலாம். ஸோ சமதானிகளா இருக்கும்போது அணுவன் வந்து என்ன செய்ய போகுது, சமமா இருக்கும், ஆனால் தெளிவன் மாறும். இது வெவ்வேறு மூலகங்கள் இல்லை, ஆனால் நாங்கள் இந்த ஒரே மூலகத்துக்கு சமதானியா இருக்கும்போது என்ன செய்ய போறோம், வேறு பேர் வந்து இடுவோம். இது பேர் மாத்திரம்தான் மாறுபடுமே தவிர மூலகங்கள் அது ஒன்றுதான். ஸோ சமதானி என்றதை வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து குழப்பக்கூடாது. ஸோ நாலாவது பார்ப்போம், அதை தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ வேறுபட்ட திணிவன்களை உள்ள அணுக்களாக இருக்கலாம், ஒரே மூலகத்தில் வேறுபட்ட திணிவன்கள் வந்து காணப்படலாம். எஸ், சமதானிகள் என்றால் ஒரு அணுவண்ணும் வேறுபட்ட திணிவனையும் வந்து கொண்டிருக்க வேணும். ஸோ நாலாவது கூற்று வந்து சரியான கூற்று. அடுத்த கேள்வி வந்து கேட்குறாங்க, பின்வரும் தாவர இழையங்களின் சிக்கலான நிலையிலேயும் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாவர இழையங்கள் உங்களுக்கு தெரியும், பிரதானமாக 2 வகையான இழையங்கள் இருக்குது, ஒன்று விலங்கிலையும் மற்றது தாவர இழையம். ஸோ தாவர இழையங்களுக்குள்ள வந்து பிரியிலையும் நிலையிலையும்னு சொல்லி 2 வகையான இழையங்கள் வந்து காணப்பட போகுது. பிரியிலையங்களை பொறுத்தவரையில் உச்சி பிரியிலையும் பக்க பிரியிலையும் விடைபுகுந்த பிரிவிலையும் சொல்லி 3 வகைகள் காணப்பட போகுது. இவங்க வந்து வளர்ற பகுதியில் வந்து காணப்படுவாங்க. அதே மாதிரி நிலையங்களை பொறுத்தவரையில் எளிய நிலையிலையும் சிக்கலான நிலையிலையும் சொல்லி 2 வகையான நிலையங்கள் வந்து காணப்பட போகிறாங்க. ஸோ எளிய நிலையங்களுக்குள்ள புடைக்கல் நிலையம், ஒட்டுக்கல விலையும், வெள்ளக்கல விலையங்கள் வந்து காணப்படும். சிக்கலான நிலையங்களுக்குள்ள காலம் உரியம் வந்து காணப்பட போகுது. ஸோ இங்கே வந்து கேட்குறாங்க என்ன, சிக்கலான நிலையங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கால அல்லது உரியம் வரணும். இங்கே 4வது விட வந்து காலன்னு தந்திருக்காங்க. ஸோ அது சரியான விடையாக வரும். அதே மாதிரி வந்து 6வது கேள்வி வந்து கேட்குறாங்க என்றால், ஒரு உலோக கடத்தியினூடாக மின்னோட்டம் செல்வதற்கு பங்களிப்பு செய்யும் துணிக்கையாது. இது 6ஆம் அல்லதுன்னு எங்கள் காய்ச்ச விஷயம் என்னென்றால், எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட கடத்தி ஒரு தொடுப்பிலையும் வந்து ஒரு மின்னோட்ட தொடர் வந்து தொடுத்திருக்காங்க என்றால் அங்கே வந்து இலத்திரன் பாயும் திசைக்கு எதிராக வந்து மின்னோட்டம் பாயும். ஸோ இலத்திரன் பாயும் திசைக்கு எதிராக மின்னோட்டம் பாயும் என்றால் இலத்திரன் தூண்டுதல், அதாவது மின்னோட்ட தூண்டுதலை வந்து இலத்திரன் மேற்கொள்கிற அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தெளிவாக வந்து எப்போவுமே படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து மின்னோட்ட பாய்தலுக்கு வந்து பங்களிப்பு செய்கிற பிரதான ஆள் யார் என்றால் எங்களோட இலத்திரன். ரைட். அடுத்தது வந்து 7வது கேள்வி வந்து பார்ப்போம். இங்கே வந்து 7-8 வினாக்களுக்கு வந்து MS, அதாவது இந்த குறிப்பிட்ட சமன்பாடு வந்து வந்திருக்காங்க. இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விடையை வந்து அளிக்க போகிறோம். ஸோ இதில் பார்ப்போம் என்னென்றால் MS ZnSO4, அதே மாதிரி MS4 ஆக்வாசம், அதே மாதிரி சடன் சாலிடும் வந்து கிடையாது. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்றால், என்ற ஒரு குறிப்பிட்ட உலோகம் வந்து ZnSO4 உள்ள என்ன நடக்க போது, இந்த ஒரு கரைசல்ல இருந்து சட்டனை வந்து வெளியேற்றுது, அதாவது பிரிகையிடையே வைக்குது. இது ஒரு இடப்பெயர்ச்சி தாக்கம், அதாவது என்ன சொல்றது, வெளியேற்றப்படுது, அதாவது இடப்பெயர்ச்சி தாக்கம், இதை வந்து இடப்பெயர்க்குது. ரைட். ஸோ இங்கே என்னன்னா
எம்எஸ் அதாவது சட்டனம் வந்து இங்கே இது என்ன வகையான இடப்பெயர்ச்சியா இருக்குமென்றால் இது ஒற்றை இடப்பெயர்ச்சி. எம்எஸ்எஃப்ஓலேருந்து ரைட் நடக்க போது இவர் வந்து அதாவது எஸ்எஃப்ஓ டூ மைனஸும் செட்டனா இருந்து செட்டன் எஸ்எஃப்ஓவாக இருந்து நடக்க போது செட்டன் தனியாக வருது. ஸோ அதோடு சேர்ந்து எம் என்ற உலகம் வந்து எம்எஸ்எஃப்ஓ ஒரு குறிப்பிட்ட இதை வந்து என்ன செய்ய போது உற்பத்தி ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஸோ இங்கே வந்து என்னன்னா செட்டனை வந்து இங்கேருந்து வெளியேற்றணும்டா என்ன நடக்கணும்டா தாக்க வீத தொடர் வந்து இங்கே பங்களிப்பு செய்யும். ஸோ தாக்க வீத தொடருக்கு தாக்க வீதம் செட்டனை விட தாக்க வீதம் கூடின மூலங்களால் மாத்திரம்தான் செட்டனை வெளியேற்ற முடியும், அதாவது என்ன சொல்றது இடம்பெயர்க்க முடியும். ஸோ இங்கே வந்து யாரு இந்த எம்ன்ற இடத்துக்கு இருக்க வேண்டிய ஆளா இருக்கணும் என்றால் ஒன்று இவங்களை செட்டனை விட தாக்க வீதம் கூடுதலான ஆக்களா இருக்கணும். அதாவது அலுமினியமும் மக்னீசியமும் அதாவது தாக்க வீத தொடரில் மேல உள்ள மூலகங்கள் செட்டனுக்கு மேல உள்ளது தாக்க வீதம் கூடின மூலகங்கள் அலுமினியம் மக்னீசியம் கால்சியம் அதே மாதிரி சோடியமும் பொட்டாசியமும் இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்து பார்ப்போம் என்னென்றால் விடைகளில் வந்து நடக்க போது மக்னீசியம் வந்து இந்த குறிப்பிட்ட தொடரில் மக்னீசியம் வந்து வந்திருக்கு. ஸோ மக்னீசியத்துக்கு பதிலாக அலுமினியமும் கால்சியமும் சோடியமும் பொட்டாசியமும் வரலாம். இதில் அலுமினியத்துக்கு மேலே மக்னீசியம் மக்னீசியத்துக்கு மேலே கால்சியத்துக்கு மேலே சோடியம் பொட்டாசியம் இருக்கு மேலே. ஸோ இதுலையும் என்ன நடக்க போது இப்படி வந்து சிலவோட கேள்வி வைக்கலாம். என்ன சொல்றது சட்டன் இப்படி ஒன்று தந்துட்டு அலுமினியம் மக்னீசியம் கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இதில் அலுமினியம் மக்னீசியம் தந்தா சரியா மிகச்சரியான விட இருக்கும் மக்னீசியம் தான் இருக்கு. மீன் அலுமினியத்தை விட தாக்குதலும் கொண்டு மக்னீசியம். ஸோ என்ன நடக்க போது சட்டனது வந்து இலகுவா தூக்கக்கூடியது அலுமினியம் இல்லை மக்னீசியமா இருக்கும். ஸோ தாக்க வீதம் யார் கூடுதலாக இருக்கதோ அவரை தான் சுட்டிக்காட்ட போகிறோம். மற்றாக்களை பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போது இவங்க எல்லாரும் சட்டனுக்கு கீழே உள்ளார்கள், அதாவது இரும்பு எஸ்எம்பிபிஹெச் சியு ரைட் இவங்க எல்லாம் இங்கே செப்பு இரும்பு அதே மாதிரி பிபி எல்லாமே வந்து என்ன நடக்க போது சட்டனுக்கு வந்து தாக்குதல் கீழே உள்ளாக்கள் தாக்குதல் சட்டனோட குறைவு. ஸோ இவங்கள் எல்லாம் வந்து சட்டனை என்ன சொல்றது வெளியேற்ற முடியாது. ஸோ எம்ஜிஆர் மாத்திரம் தான் இது முடியும். ஸோ விடை வந்து மக்னீசியமா இருக்கும். அடுத்தது பார்ப்போம். மேற்குறித்த ரசாயன சமன்பாடு இத்தாக்க வாயக்குரியன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். அது என்ன வகையான தாக்க சமன்பாடு என்றால் ரைட் அது ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் ரைட். ஸோ அடுத்து வந்து கேள்வி வந்து பார்ப்போம். பிரபோசனிகள் மாத்திரம் அடங்கும் ராஜ்யங்கள் ஆவணன்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன ரெண்டு வகையான போசனி முறை வந்து காணப்படும். ஒன்று தற்போசனி, ரெண்டாவது பிரபோசனி. இங்க வந்து கேட்கறது வந்து நாங்க பிரபோசனி வந்து கேட்குறாங்க. ஸோ தற்போசனிகளை பொறுத்தவரையில் ஒளித்தோப்பு செய்யும் அதே மாதிரி ரசாயனம் ரெண்டு வகையான தற்போசனி இருக்குது. இவங்க பிரதானமாக தங்களோட உணவை தாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்கள். ஸோ ரெண்டு வகையான தற்போசனிகள் இருக்கு. ஒளித்தோ தற்போசனி ஒளித்தோப்பு தற்போசனி, ரெண்டாவது ரசாயன தற்போசனி ரைட். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ராஜ்யங்களுக்கும் ரைட் அந்த ராஜ்யங்கள் இங்கே தரப்பட்ட ராஜ்யங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம், அல்லது ராஜ்யங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம், அவங்க என்னென்ன போசனை முறையை வந்து மேற்கொள்றாங்கன்னு சொல்லியும் பார்க்கலாம் ரைட். ஸோ இங்கே வந்து கேட்குறாங்கன்னா பிரபோசனிகள் மாத்திரம் அடங்கும் ராஜ்யங்கள் சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ பாக்டீரியா புரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்டே அனிமானியா ராஜ்யங்கள் வந்து நாங்கள் ரைட் எழுதிட்டு ஸோ அதுக்கான அவங்க தற்போசனியா பிரபோசனின்னு பார்ப்போம். ஸோ பாக்டீரியாக்களை பொறுத்தவரை அவங்க எல்லாருமே வந்து என்ன பிரபோசனி அமைப்பை வந்து காட்டுவாங்க. இதில் சயனோ பாக்டீரியாக்கள் மாத்திரம் என்ன தற்போசனி அமைப்பு அதாவது ஒளித்தோப்பு தற்போசனியாக வந்து இருக்க போகிறாங்க. ஸோ பாக்டீரியாக்களை பொறுத்தவரை அனைத்தும் வந்து பிரபோசனி அமைப்பு. ஸோ இங்கே கேட்ட கேள்விக்கு பிரபோசனம் மாத்திரம்னு கேட்டால் இவங்க பாக்டீரியாக்களும் சொல்லலாம். ஆனால் சயனோ பாக்டீரியா மாத்திரம்னு சயனோ பாக்டீரியாக்களை வர பொருள். ஸோ ரெண்டாவது பார்ப்போம் புரோட்டிஸ்டாக்களை பொறுத்தவரையில் இவங்க எல்லாமே வந்து என்ன நடக்க போகுது தற்போசனிகள். புரோட்டிஸ்டாக பொதுவாக வந்து நடக்க போகுது தற்போசனிகள். இதில் தனிக்கிழங்கிகள் மாத்திரம் என்ன செய்ய போகுது பிரபோசனி அமைப்பை வந்து காட்டும். ஸோ இவங்களும் 100% தற்போசனியாண்டா இல்லை. அடுத்தது ஃபங்கையை பொறுத்தவரை 100% பிரபோசனி ரைட். இவங்க வந்து நடக்க போகுது பிரபோசனி ஆக்கத்தை வந்து காட்டுவாங்க. அடுத்தது பிளான்டே ராஜ்யம் பிளான்டையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் தாவரங்கள் எப்பவுமே பிரபோசனியை வந்து இருக்க போறல. ஸோ அவங்க எல்லாரும் தற்போசனி தற்போசனிகள். அதே மாதிரி அனிமாலியா கூட்டத்து உங்களுக்கு தெரியும் என்ன விலங்குகளை பொதுவாகவே தற்போசனிகள் இல்லை, பொதுவாக இல்லை விலங்குகளே தற்போசனிகள் இல்லை, அவங்க எல்லாரும் பிரபோசனி வந்து காட்டப்படுறாங்க. ஸோ இதுல ஃபங்கை புரோட்டிஸ் அவங்க கேட்டீங்கன்னா ரைட் ஃபங்கையை பொறுத்தவரையில் நடக்க போது இவங்க பிரபோசனியாக இருப்பாங்க. ஆனால் புரோட்டிஸாக பொறுத்தவரை தற்போசனியை வந்து பிரதானமாக காட்டுவாங்க. ஸோ அது வந்து வராது. ரெண்டாவது புரோட்டிஸாவும் பிளான்டே வரதால் அவங்க வர பொருள் ஆல்சோ புரோட்டிஸாக்களும் தற்போசனி தான். பிளான்டேயும் அனிமாலியம் வந்து அனிமாலிய ப்ரோபோசனி, ஆனால் பிளான்டே வந்து தற்போசனி. ஸோ ஃபங்கை அனிமாலியாவும் வந்து ரெண்டுமே வந்து என்ன இருக்க போது ரைட் பிரபோசனி அமைப்பு காட்டுவாங்க. ஸோ இதுக்கான சரியான விடை ஃபங்கை அனிமாலியம். ஸோ 4வது விடை.
ரைட். அடுத்தது வந்து பொலித்தீன்ல வந்து என்ன நடக்க போது மீண்டு வரும் மிளகை வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து ரைட் மீண்டு வரும் மிளகுன்றது வந்து என்னென்றால் பல்பகுதியங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பின் சங்கிலியில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு. ரைட். ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது ஒரு பகுதியம் வந்து பல்பகுதியமாக மாறி அதுக்கப்புறம் பல்பகுதி அமைப்பு வந்து வரும். இந்த மாற கட்டம் தான் நடக்க போது மீண்டு வரும் மிளகுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொலிஎதீனுக்கு வந்து ரைட் இது வந்து ரைட் இந்த இரண்டாவது கட்டமைப்பு என்னவா இருக்க போகுதுன்னா இவர் தான் வந்து ரைட் எங்களை பல்பகுதியத்தின் அதாவது மீண்டு வரும் அழகா வந்து காணப்பட போறேன் யார் என்றால் இவர். இப்ப இதுல ஓடருக்கு பார்ப்போம். இவர் தான் இதுண்ட ஒரு பகுதியம். ரைட். சிசி கடையில வந்து இரட்டை பிணைப்பு காணப்படும். அதோடு சேர்த்து ஐச்சியம் வந்து காணப்பட போகுது. இவர் தான் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் எஸ் எங்கட ஒரு பகுதியம். ஸோ இந்த 4 பிணைப்பு வந்து காணப்பட போகுது. இது இப்படி நேரம் எழுதி பார்த்தீங்கன்னா இப்படி பி ஷேப்ல எழுதி பண்ணீங்கன்னா ஒரு என்ன சொல்றது இதுல வந்து நடக்க போகுது சீசோ வடிவத்தில் வரப்போகுது. அது என்னவா வரும் இவங்களோட ஒரு பகுதியமாக காணப்பட போகுது. பொலியதீன் ஒரு பகுதியம் இவர். அதுல இருந்து இவரா மாறப்போறார். 2ஆவதா உள்ளாரா மாறுவார். இவர் தான் இதுல மீண்டு வரும் மகள். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்ச்சியாக போறதுக்காக என்ன நடக்க போகுது இங்க எம்டி பிணைப்பு இன்னொன்று சியோட பிணைப்பை வந்து இதை அப்படி சுட்டி காட்டுவோம். ஸோ இந்த H2 இங்க ஒற்றை பிணைப்பு இணைக்கப்பட்டு இங்க என்ன போது வெளிப்பிணைப்புக்கு வந்து போகும். ஸோ அதுண்ட பல்வகுதி தான் யாரு இவர். இது இந்த எண் மடங்குன்னு போட்டால் என்ன நடக்க போகுது இதே மாதிரி எண் மடங்கு வரையும் போது இவர் பல்பகுதியமா மாறு. ஸோ இந்த 3ஐயும் வந்து இவங்க சுட்டி காட்டிக்காங்க. இது என்ன ஒரு பகுதியம் மீண்டு வரும் மிளகு, இது பல்பகுதியம். இவர் யாருன்னு கேட்டால் இது என்ன ஒரு பகுதி மட்டும் அது இது என்ன சொல்றது இன்வெலிடான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இது ஒரு பகுதியம், இது மீண்டு வரும் மிளகு, இது பல்பகுதியம். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். 11வது கேள்வி. முழு வகத்தெரிப்பினால் விளக்கப்படாத தோற்றப்பாடு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. முழு வகத்தெரிப்பு உங்களுக்கு தெரியும்னா ஒரு குறிப்பிட்டன்னு சொல்லுவாங்க. அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து அடுத்த குறைந்த ஊடகத்தை நோக்கி போகும்போது விலகல் நிலை வந்து ஏற்படுத்தும். ஸோ செவனை விட்டு ஒளிக்கதிர் வந்து விலகும். ஸோ அந்த ஒளிக்கதிர் விலகும் போது குறிப்பிட்ட கோணத்தில் வந்து நடக்கும்போது அது முழு வகத்தெரிப்பு நிலைக்கு வந்து ஏற்படும். அதாவது அந்த போகிற ஊடகத்துக்குள்ளே வந்து படுகோணம் சமன் தரிகோணம் என்ற ரீதியில் வந்து தரிப்பை வந்து மேற்கொள்ளும். ஸோ இதான் வந்து முழு வகத்தெரிப்பு. இதில் வந்து நடக்க போதென்றால் விளக்கப்படாத தோற்றப்பாடு இது அதாவது முழு வகத்தெரிப்பு இங்கே வந்து பயன்படுத்தப்படல என்று சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ஒளியியல் நாடினூடாக ஒளி செல்லல் அதாவது ஃபைபர் ஒப்டிக்கல் அதனூடாக வந்து ஒளி செல்லல் வந்து ரைட் அது ஒரு முழு வகத்தெரிப்புல தோற்றப்பாடுன்னு சொல்லி நேரடியாக சொல்லலாம். அதே மாதிரி வைரத்தை ஒட்டி பட்டை திட்டுவாங்க. அதாவது வைரத்தின்னு சொல்லணும் முனைவுகளை வந்து அதாவது வித்தியாசமான ஷேப் பண்ணும்போது என்ன நடக்க போகுது அதுக்குள்ள வந்து ஒளி தெறிப்பு அதாவது ஒளி அகமுறிவு வந்து ஏற்படும். ஸோ அதால் என்ன நடக்க போது எங்களுக்கு வந்து வைரம் வந்து மினுங்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு தோற்றப்பாடு தான். அதே மாதிரி வெள்ளொளி 7 நிறங்களாக பிரிந்து வானவில் உண்டாதல். ஸோ இந்த கூட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்ததுக்கு போகும். செவ்வகரியத்தினால் ஒளிக்கதிரை 90 பாகையினூடாக செலுத்துதல். ஸோ 90 பாகையினூடாக செலுத்துதல் என்றால் என்ன நடக்க போது போற ஒளிக்கதிர் வந்து அப்படியே வந்து நடக்க போது திருப்பி அடுத்த பகுதியினூடாக 90 டிகிரிக்கு வந்து சரியா திருப்பப்படுதல் 45-45 திருப்பப்பட்டு 90 பாதையினூடாக சரி படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற மாதிரி வரப்போகுது. ஸோ இதுவும் ஒரு என்ன நடக்க போகுது அதாவது தெரி தோற்றப்பாடு தான். அதாவது முழு அகத்தெரிப்புள்ள தோற்றப்பாடாக தான் இருக்க போது. இது எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா அரிய இருவழியன்களில் வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம். தொலைவில் உள்ளதை பார்க்கறதுக்காக பயன்படுத்துகிற அரிய இருவழியன்களை வந்து இது வந்து பயன்படுத்த போகுது. ஸோ இங்கேயும் அதே தான் நடக்க போது இது ஒளித்தெரிப்பாக முழு அகத்தெரிப்புன்ற விளைவுக்காக வந்து இது பயன்படுத்தப்படும். 3வது கூட்டை இப்போ வந்து பார்ப்போம். என்ன போது வெள்ளொளியின் 7 நிறங்கள். இது வந்து என்ன போது விலகல் நிலையின் மூலம் தான் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துக்குள்ள போறது கண்ணாடியோ அல்லது நீருக்குள்ள போற கதிர் வந்து என்ன நடக்க போது வெளியில வரும்போது அதே ஊடகத்துல திரும்பி வரும்போது விலகல் நிலையை ஏற்படுத்தும். அதாவது ஐதானதுல இருந்து அடர்ந்ததுக்குள்ள போய் அடர்ந்ததுல இருந்து திரும்பி ஐதானதுக்குள்ள வரும்போது விலகல் நிலையை ஏற்படுத்தும். விலகல் நிலையை ஏற்படுத்தும் போது என்ன நடக்க போது இவங்க உங்களுக்கு தெரியும் வெள்ளொளியில 7 நிறங்கள் இருக்க போது அதாவது சாதாரண ஒளியில அந்த வெள்ளொளியில என்ன நடக்க போது 7 நிறங்களாக பிரிவதற்கான காரணம் ஒவ்வொரு நிறமும் வந்து ஒவ்வொரு விலகல் கோணத்தை வந்து கொண்டிருக்கும். ஸோ ஒவ்வொரு விலகல் கோணமும் ஒரு விலகல் தன்மையினூடாக நடக்க போது வெளியேற போது இதுல வந்து வெப்ஜியோ 2 சொல்லுது 7 நிறங்கள் வந்து தோன்றும். ஸோ இது வந்து முழு அகத்தெரிப்பாண்டா இல்லை, இது வந்து விலகல் தோற்றப்பாடு. ஸோ இது வந்து முழு அகத்தெரிப்புக்குள்ள வரப்போறல. அப்ப இதை வந்து விடையை வந்து நாங்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்ப்போம். 12வது கேள்வி. பூவில் கருக்கட்ட செயன்முறைக்கு பின்னர் நடைபெறும் மாற்றங்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூலகம் வந்து பழமாக வந்து மாறும். சூலகம் வந்து பழமாக மாறுறது. சூலக சுவர் வந்து சுட்டுக்கணியமாக மாறும். அதே மாதிரி சூழ் வித்து வந்து வித்தாகவும்
புள்ளி, அல்லி, குறி, கேசரம் இவங்க எல்லாமே வந்து பொதுவாக உலர்ந்து ரைட் கருகி விழுறது, உலர்ந்து விழும் இந்த தோற்றப்பாடு தான் வந்து கொண்டிருக்கும். இங்க என்ன கேட்குறாங்க என்றால் பூவில கருக்கட்ட செயற்பாட்டுக்கு பின்னர் சூலகம் சுட்டுக்கணியமாக மாறுமா என்றால் சூலகம் வந்து என்னவா மாறும், பள்ளமாக மாறப்போகுது. ஸோ சூழ் வித்துகள் வித்துகளாக மாறும். எஸ், சூழ் வித்துகள் வித்துகளாக மாறும், சரியான விடை. அதே மாதிரி புள்ளி வித்துறையாக மாறும் என்றால் இல்லை, புள்ளி வந்து உதிர்ந்து விழும், பொதுவாக உதிர்ந்து விழும். அதே மாதிரி கவசம் சுற்றுக்கணியமாக மாறும், சுற்றுக்கணியமாக மாற போகிறது யார் என்றால் சுலகச்சுவர். ஸோ விடை யார் என்றால் சூழ் வித்துகள் வித்தாக மாறுதல். அடுத்தது வந்து பார்ப்போம் 13வது கேள்வி. மலமளப்பு தசைக்களங்கள் பற்றிய கூற்று வந்து தந்திருக்காங்க. மலமளப்பு தசை இழையதுன்ற இயல்பாக அமையாது என்றால் மலமளப்பு தசை இழையத்துக்குள்ள உள்ள மலமளப்பு தசைக்களத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே ஒரே பொது இயல்பை தான் கொண்டிருக்க போது. கதிரூறு கலங்கள் வந்து காணப்பட போகுது. அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, கதிரூறு கலங்கள் தந்திருக்காங்களா? எஸ். 3வது விடை வந்து இப்ப கலங்கள் வந்து கதிரூறாக காணப்படும்டா? எஸ், அது இப்ப சரியான கூற்று. இங்க வந்து இயல்பாக அமையாதுன்னு இருக்கிறாங்க. 2வது விட பார்ப்போம். தனித்தனியானது ரைட், அதாவது தனித்தனி கலங்கள் வந்து காணப்பட போகுது. அதே மாதிரி கிளையற்றது இங்க வந்து ரைட், கிளையற்றதா வந்து காணப்பட போகுது. கலமத்தியில வந்து தனிக்கரு காணப்படும். ஸோ 1வது விடைய பாருங்க, தனிக்கரு வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், காணப்படுது. அதே மாதிரி குறுக்கு வரிகள் அற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, குறுக்கு வரிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூற்று பிழை, 2வது கூற்று வந்து பிழை. அடுத்த பாப்போம், விரைவில் கலைப்படையாது. எஸ், அதே மாதிரி இச்சையின்றியும் இயங்கும், விரைவில் கலைப்படையாது. அதே மாதிரி இச்சை எங்கட விருப்பத்துக்கு இன்றி வந்து இயங்க போகுது. ஸோ விடை வந்து 2வது. எஸ். அடுத்தது வந்து பார்ப்போம் 15வது. ஒரு குறித்த மூலகம் பற்றிய சில தகவல்கள் தரப்பட்டுள்ளதாம். அதாவது புவியோட்டில் உள்ள மூலங்கள் மிகுதியின் வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ளது. எஸ், இங்க வந்து பாருங்க, இந்த ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு வந்து புதுதாக இருக்கலாம். ஆனா இது வந்து கேட்கறது விஷயம் புவியோட்டில் உள்ள மூலங்கள்ல கணக்க நிறைய இருக்கிற மூலங்கள்ல 2ஆவதா இவர் இருக்கிறார், 2வது பொசிஷன்ல இவர் வந்து இருக்கிறார்ன்றது ரைட். ஸோ இதை வந்து என்ன சொல்றது, இது ஒரு பெரிய கூட்டா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹிண்டான கூட்டம் என்னென்றால் இது வந்து புவியில உள்ள ஒரு மூலகம், புவியோட்டை ஆக்கியுள்ள மூலகம், அல்லது புவி என்ன சொல்றது மூலக்கூற்று மூலகமா இருக்க போது இங்க புவியில வந்து காணப்பட போற மூலகங்கள். இதை வந்து உங்களுக்கு தெரியும்னா 2வது இப்ப பாத்தீங்கன்னா 2வது குறைகடத்தியும் அதே மாதிரி ஈரியல்பையும் காட்ட போகுது. புவியில உள்ள குறைகடத்தி, புவியில என்ன சொல்றது மூலகங்கள், அதாவது அதன் அடிப்படை மூலகம் எங்கிருந்து எடுக்கிறோம்னா புவி என்றால் கட்டாயம் அது சிலிக்கனா தான் இருக்கும். இதோட சேர்த்து அந்த 1ஆம் கூற்றை வந்து என்ன சொல்லுது உண்மைப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடக்க போகுது. புவியில வந்து இரும்பும் சிலிக்கனும் கல்சியமும் வந்து ஓடரின் அடிப்படையில், அதாவது 1 2 3 ஓடர் அடிப்படையில் வந்து காணப்பட போகுது. புவியோட்டில் வந்து காணப்படுற இரும்பு சிலிக்கன் கல்சியம் 2வது வந்து சிலிக்கனா வந்து காணப்படுது. அதே மாதிரி குறைகடத்தியையும் சிலிக்கன் ஈரியல்பையும் வந்து அவர் காட்ட போறார். ஸோ விடை வந்து நடக்க போகுது. இங்க வந்து இவர் கூற்றுகள் இருப்பது சிலிக்கான் வந்து சரியான விடையா வரும். அடுத்தது வந்து பார்ப்போம், மாணவ குழு ஒன்றினால் சூழற் தொகுதி ஓரளவு பரப்பளவில் காணப்படும் விலங்குகள் எண்ணிக்கை வந்து எண்ணப்பட்டது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்கேர் என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட இதை வந்து நடக்க போது ஒரு ஏதோ ஒரு தேவைகளுக்காக, ரிசர்ச் தேவைக்காக எதுக்கோ வந்து என்ன செய்வோம், அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஒரு 1 meters to 1 மீட்டர் பக்கம், அல்லது 1 மீட்டருக்கு 1 மீட்டர்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு ரைட், அது ஸ்கேர் ஒன்று போட்டு அதுக்குள்ள வந்து நிற்க போது விலங்குகள் எண்ணிக்கையை வந்து அளப்போம். இது வந்து நிற்க போது அந்த குறிப்பிட்ட பரப்பளவில் உள்ள என்னென்ன விலங்குகள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்லி அளக்கிறதுக்கான வழிமுறை. இதே தான் இந்த குழுவும் வந்து செஞ்சிருக்குது. இங்க என்ன கேட்குறாங்கண்டா, அவங்க உரிய அந்த குறிப்பிட்ட பரப்பில் உள்ள அனலிடா கணங்கள்ல உள்ள விலங்குகளோட எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. ஸோ அனலிடா கணக்குள்ள உங்களுக்கு தெரியும், அனலிடா கணங்கள் நடக்க போது இவங்க முள்ளந்தண்டற்ற விலங்குகள், அதோடு சேர்த்து இவங்களை வளைய புழுக்கள் ரைட் என்று சொல்லி விசாரமாக அழைப்போம். இதுக்குள்ள வந்து மண்புழு, அட்டை, நீரிஸ் ரைட், இந்த 3 விலங்குகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அடங்க போகுது ரைட். உங்களுக்கு அதுக்கு உதாரணம் வந்து தந்திருப்பாங்க. ஸோ இங்கே என்ன மண்புழுவும் வந்து அதே மாதிரி அட்டையும் வந்து தந்திருக்காங்க. ஸோ மண்புழு 1, அட்டை 2. மட்டத்தெல்லாம் பார்ப்போம். மட்டத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்னா அவங்க ஆற்று போடாப்பில் வரப்போறாங்க. ஸோ பள்ளி வந்து எங்களோட முள்ளந்தண்டு உள்ள கூட்டம். ஸோ அவங்க வந்து நகரியூருக்குள்ள வரப்போறாங்க. மண்புழுவும் அட்டையும் எங்க வரப்போறாங்க, எங்களோட அனலிடாக்குள்ள. நத்தையை பொறுத்தவரை மொலஸ்கா, சிலந்தி வண்ணாத்து பூச்சி ஆற்று போடா. ஸோ இதே தான் நடக்க போது இங்க வந்து இப்ப அனடா கணத்துக்குள்ள இறங்குற விலங்குகளை பொறுத்தவரை எத்தனை இருக்குது, மொத்தம் மண்புழு 1, அட்டை 2. ஸோ மொத்த விடை 3, 2வது விடை வரும். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம், 17வது கேள்வி. இதுல பாருங்க என்றால், பின்வரும் சேர்வைகளிடையே திணிவுக்கு ஏற்ப ஆக்சிஜன் சதவீதம் 50% உள்ள சேர்வையாது. இங்க என்னன்னா நாங்க இந்த வீடியோ தொகுதியில ரைட் விடைகள் என்ன வரும் என்று சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ புத்தகங்களோட அடிப்படையில் விடையை வந்து நாங்கள் என்ன சொல்றது டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒஃபிஷியலாக வந்து விடையின் வரையில் ஸோ
இதில் வந்து நாங்கள் சொல்லுது தரவுகளின் மூலம் அது புத்தகத்தில் எந்த இதுக்குமே வந்து புத்தகத்தில் வந்து ஆன்சர் இருக்க போகுது, அதில் தான் உங்களுக்கு கேள்வி வந்துருக்கு. ஸோ அதை தான் நாங்கள் செக் பண்ணுறோம். இது எந்த வகையில் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுது எழுத்து மூணு டாக்குமெண்ட் வந்து நாங்கள் பின் கீழே உள்ள லிங்கில் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கொள்ளலாம். அதை வந்து ஒரு செக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நடக்க போது இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த தெளிவுக்கு ஏற்ப 1% 50% உள்ள சேர்வு என்றால் இங்கே என்ன கதை என்றால் சதவீதம்ன்றது உங்களுக்கு தெரியும் 100% காட்டப்பட போகுது. ஸோ அது வந்து என்ன சொல்றது 100% காட்டப்படுற ஒரு திங் என்னென்றால் மொத்த திணிவுல 1% திணிவு வந்து எவ்வளவா இருக்கணும் என்றால் 50% இருந்த மாத்திரம் தான் 50, அதாவது அரைவாசியா இருந்தால் தான் 50% வந்து தரப்போகுது. ஸோ மொத்த திணிவுல 1% திணிவு வந்து அரைவாசி, ரைட்? மொத்தத்துல அரைவாசி அரை பங்கு வந்து காணப்பட்டாலே இந்த விடை வந்து உங்களுக்கு ஓகே இது 50% சொல்லி 100க்கு போடணும்னு தேவையும் இல்லை. அரை பங்கு வந்துட்டாண்டாலே காணும். ஸோ அதை தான் நாங்கள் இங்கே வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதை செக் பண்ண எனக்கு போது 50% அந்த என்ன ஒரு இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் தானே. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பின்வரும் சேர்வைகளுடைய 1% 50%. என்னென்ன சேர்வைகள்? NH4OH முதலாவது சேர்வை. உங்களுக்கு தெரியும் என்ன, இங்கே வந்து மூலர் திணிவுகள் வந்து தந்திருக்காங்க. ஸோ மூலர் திணிவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், இவங்களோட திணிவு வந்து ரைட், இந்த திணிவை வந்து அது மூலக்கூட்டு திணிவை வந்து நாங்கள் பார்க்கலாம். மூலக்கூட்டு திணிவை கண்டுட்டு அதில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதோ அதை போட்டால் என்ன நடக்க போகுது, மொத்த திணிவின் மேல் ஆக்சிஜன் திணிவை போட்டோம்னா சமன்பாடு வந்து அரைவாசி எங்களுக்கு கிடைச்சால் அரை எண்டு கிடைச்சால் எங்களுக்கு அதுதான் விடையாக வரும். ஸோ NH4OHக்கு பார்ப்போம். எண்ணுக்கு 14, அதே மாதிரி ஹெச்சுக்கு வந்து 4, அங்கால ஒரு ஹெச் இருக்குது, ரைட்? ஓடரைக்கே போவோம். ஆக்சிஜனுக்கு வந்து 16 மூலர் திணிவு இல்லை, ரைட்? அதே மாதிரி ஹெச்சுக்கு 1. ஸோ டோட்டலாக கூட 35. இதில் ஆக்சிஜன் எவ்வளோ உண்டால் ஆக்சிஜன் 1 தான் இருக்க 16. ஸோ டோட்டலுக்கு 16, 35 மேல் 16 வரைக்கும் இவர் என்ன செய்ய போறாரு, அரைவாசிக்கும் குறையவை தான் இங்கே வந்து காணப்பட போறாரு. சரியா அரைவாசி வராது. ஸோ அது வந்து என்ன சொல்றது விடையாக வராது. ஸோ ரெண்டாவது பார்ப்போம், CaOH2. ஸோ சிஏக்கு பொறுத்தவரையில் கல்சியத்துக்கு 40 + OH ரெண்டுமே 2 இருக்கிறது. அப்போ ஓ வந்து 2 இருக்கிறதால 16 தர 2 32, ரைட்? ப்ளஸ் ஹெச் வந்து 1. ஸோ இங்கே 2 இருக்குது +2. ஸோ டோட்டலாக வந்து 74. ஸோ 74ல் ஆக்சிஜன் 32 இருக்கு. ஏன் 2 இருக்கிறதால 32. ஸோ கூட்டினீங்க நடக்க பிரிச்சிங்கன்னா நடக்க போது இவர் வந்து அரைவாசியை விட குறைவாக இருக்கிறேன், ரைட்? அரைவாசி என்ன 32 64 வரணும், ஆனால் இங்கே வருது 74. ஸோ அடுத்ததை பார்ப்போம். CH3OH வந்து CH3 வந்து உங்களுக்கு என்னன்னா கார்பன் 12 இருக்கு, H வந்து 3 இருக்கு, அதனால O வந்து 16, 1, அடுத்தது H 1. ஸோ டோட்டலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 32 வருது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஸோ 16. ஸோ இங்கே வந்து 32 மேல் 16 என்றால் உங்களுக்கு வாங்க போகுது இங்கே அரைவாசி. சரி அரைவாசி CH3OH வந்து இவர் காணப்படுறார், ரைட்? ஸோ சரியான விடை CH3OH இருக்குது. அப்போ அடுத்தது மக்னீசியத்தையும் பார்த்துருவோம். ஸோ மக்னீசியில் 24 Mg, 12 கார்பன், அது கார்பனுக்கு 12, இங்கே ஆக்சிஜன் 3 இருக்கு. ஸோ 16 தர 3, டோட்டலாக கூட்டுனா 84. 84ல் ஆக்சிஜன் மாத்திரம் 48 இருக்கிறார். 48 இருந்தாலும் நடக்க போது இவர் வந்து அரைவாசிலையும் குறையத்தான் காணப்பட போகுது. ஸோ இங்கே வந்து நடக்க போது விடை வந்து சரியான விடை வந்து CH3OH 50% சரியாக காணப்படும். அடுத்தது பார்ப்போம். 18வது கேள்வி, ஒரு கதவை திறந்து மூடும் சந்தர்ப்பத்தில் கதவை பொருத்தப்பட்டுள்ள கைப்பிடியை பயன்படுத்துவதன் அனுகூலம். ஒரு கைப்பிடியை வந்து நாங்கள் அதில் பயன்படுத்துறதுக்கான அனுகூலம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்? இங்கே என்னென்றால் ஒரு குறிப்பிட்ட கதவை ஒரு அச்சை பற்றி ஒரு சொல்றது ஒரு பொருள் வந்து நாங்கள் என்ன சொல்றது திருப்புறோம் என்றால் அது என்ன நடக்க போது நாங்கள் விசை திருப்பம்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஒரு அச்சை பற்றி ஒரு பொருளை வந்து நாங்கள் விசை திருப்பம் மேற்கொள்கிறோம். பரலெல்லாம் 2 விசை வழங்கினா அது விசை இணைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் விசை திருப்பத்தை மாத்திரம் கதைக்க போகிறோம். ஒரு கதவு அது பிணைச்சல் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த பிணைச்சல்ல இருந்து குறிப்பிட்ட தூரத்தில் வந்து நடக்க போது கைப்பிடி வந்து வச்சிருப்பாங்க. அது ஏனென்றா பிணைச்சலுக்கான தூரம் கூட விசை திருப்பம் கூடும். எப்பவுமே வந்து நாங்கள் விசை திருப்பம் கூடுனால் எங்களுக்கு இலகுவாக திருப்பலாம், அதுதான் விஷயம். ஸோ விசை திருப்பம் அதிகரிக்கும் போது திரும்பல் வீதம் வந்து அதிகரிக்கும். எங்களுக்கு தேவை திரும்பல் வீதம். அப்போ விசை திருப்பத்தை அதிகரிக்கணும். விசை திருப்பத்தை குறைச்சா நடக்கும் போது திரும்ப கஷ்டப்படும். இங்க என்ன கான்செப்ட் என்றால் எப்பவுமே விசை திருப்பம் ஏன் கூடுதலா இருக்கணும்னா குறைந்த விசைக்கு இலகுத்தன்மையை தான் எப்பவுமே எங்களுக்கு என்ன சொல்றது விஞ்ஞானத்துல நாங்க பயன்படுத்துவோம். இலகுத்தன்மை எது இலகுத்தன்மையா எங்களால பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனாலதான் இந்த சொல்றது தத்துவங்களும் இந்த மெஷின்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ விசை திருப்பத்துல வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு போக அதாவது தூரம் அதிகரிக்க, செங்குத்து தூரம் அதிகரிக்க, இந்த பிணைச்சல்ல இருந்து செங்குத்து தூரம் அதிகரிக்க திருப்பம் வந்து இலகுபடுத்தப்படும். ஸோ இங்க வந்து
அங்க என்ன நடக்க போகுது, நாங்க திருப்பத்தை கூட்டுறதுக்கான காரணமே என்னென்றால், திருப்பத்தை இலகுவாக்குறதுக்கான காரணமே என்னென்றால், இங்க விசையை வந்து குறைக்கணும். நாங்க வழங்குற விசையை கஷ்டப்பட்டு தள்ளுறதை விட ஈஸியா தள்ளும் போது என்ன நடக்க போகுது, விசையை இழிவுபடுத்த குறைக்கிறதன் மூலம் நாங்க அந்த பொருளை வந்து இயங்க வைக்கணும். ஸோ இங்க வந்து நாங்க விசை திருப்பத்தை கூட்டணும். கூட்டினால் விசையை வந்து குறைக்கலாம். அப்ப இங்க என்ன நடக்க போகுது, விசை திருப்பம் வந்து முதலாவது விடையை வந்து பார்ப்போம். குறைந்த விசை திருப்பத்தை பெறுவதல். விசை திருப்பம் நாங்க வழங்கணும். விசை திருப்பம் வழங்கினால் என்ன நடக்கணும், இலகுவா திரும்பணும். விசை திருப்பத்தை அதிகமா வழங்கினா தான் F × D தான் விசை திருப்பம். ஸோ விசை திருப்பத்தை நாங்க அதிகமா வழங்கினா தான் என்ன நடக்க போகுது, இலகுவா சுழற்றலாம். ரைட். அடுத்தது கூடுதலான சுழற்சியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கின்றதா என்றால், கூடுதலான சுழற்சியில் இங்க நாங்க என்ன நடக்க போது, விசை திருப்பம் தான் எங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்த வேணும். அதே மாதிரி குறைந்த விசையை பிரிவுறுத்தல் போதுமா என்றால், எஸ், எங்களுக்கு எப்பவுமே இது அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா விசை திருப்பம். அதாவது இங்க நாங்க என்னதை எதிர்பார்க்கிறோம் என்றால், விசையை வந்து நாங்க குறைவா கொடுக்கணும், திருப்பல் இலகுவா இருக்கணும். அடுத்தது பார்ப்போம், செய்ய வேண்டிய வேலை நடப்பு குறைவா இருக்கும் என்றால், இங்க வந்து நாங்க வேலையை வந்து கதைக்க போறோம்ல. ரைட். அது விசை உங்களுக்கு தெரியும், வேலை என்றால் விசை தர விசை அந்த தூரம் தான் கதைக்க போறோம். இங்க கதை என்னென்றால் கைப்பிடி ஏன் பயன்படுத்துறோம்ன்றதுதான். அந்த கைப்பிடிக்கான ரீசன் என்னென்றால், கைப்பிடியில வந்து என்ன சொல்றது, கையால ஃபுல்லா பிடிச்ச தள்ளுறதுக்கு இந்த கைப்பிடியால இழுக்கிறது தள்ளுறது ஈஸி. எப்படி ஈஸி என்றால், அதுல ஒரு 2 விரலோ 1 விரலால கூட மிக குறைந்த விசையை பயன்படுத்தி நாங்க அசைக்க முடியும். இதுதான் அதுக்கான ரீசன். இல்லைண்டா என்ன நடக்கும், மிக கூடிய விசையை வந்து பயன்படுத்த வேண்டி வரும். கைப்பிடி இல்லைன்னா கையால ஃபுல்லா தள்ள வேண்டி வரும். ரைட். அல்லது ஃபுல்லா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டி வரும். ஸோ இழுக்கிறது தள்ளுறது விசையை குறைவா கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ அங்க இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்றால் விசையை வந்து இழிவுபடுத்துறதுக்கு. ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம் 19வது கேள்வி. ஆண் இனப்பெருக்க தொகுதியில் விந்துக்கள் உண்டாவது என்னென்றால், விந்து உற்பத்தி வந்து உங்களுக்கு தெரியும்னு விதையில எங்களோட விதைகளில் வந்து சுக்கில சிறுகுழாய்க்குள்ள ரைட் விந்து பிறப்பு கலங்கள் ஒரு பகுதி இருக்குது. அந்த விந்து பிறப்பு கலங்கள் தான் வந்து விந்து உற்பத்தி செய்யும். ரைட். ஸோ விந்து உற்பத்திக்கு வந்து எங்களுக்கு விந்து பிறப்பு கலங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். அதே மாதிரி விந்து முதிர்ச்சியின் போது நடக்க போது வெளிச்செலுத்தும் குழாய்க்குள்ள விதைமேற்று நிகழ வந்து தற்காலிகமாக விந்து வந்து சேமிக்கப்படும். இதுதான் வந்து இந்த மொத்த ப்ரோசஸ். ஸோ இதுல வந்து விந்து உற்பத்தி எங்க நிகழும் என்றால், விதையின் உள்ள சுக்கிலச்சிறு குழாயில் உள்ள விந்து பிறப்பு கலங்களில் வந்து விதை என்ன நடக்க போது விந்து உற்பத்தி நிகழும். ஸோ சரியான விடை வந்து விதைகள்ல. இதுக்கும் என்ன சொல்றது, சுக்கிலச்சிறு குழாயோ அல்லது விந்து பிறப்பு கலங்களான தந்தால் அதுவும் மிகச்சரியான விடையாக வந்து வரப்போகுது. ஸோ ஆண்குறி வந்து என்ன நடக்க போது, இனப்பெருக்கத்தில் வந்து விந்து செலுத்து, அதாவது யோனிக்குள்ள வந்து விந்தை வந்து செலுத்துறதுக்கு பயன்படுத்த போகுது. ஸோ அது வந்து வராது. முன்னிற்கும் சுரப்பியிலும் வந்து நடக்க போது சுக்கிலப்புடங்கள் ரெண்டுமே வந்து விந்து வந்து அசைகிறதுக்கான திரவங்களோ சக்தியை வந்து அங்கே வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கான ஒரு ஊடகத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து வராது. உற்பத்தி செய்கிறார்கள் விதைகளில் சுக்கில குழாய், அதே மாதிரி அதில் உள்ள விந்து பிறப்பு கலங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம் 20வது கேள்வி. பின்வரும் எல்லா மூலக்கூறுகள் தொடர்பாகவும் உண்மையான கூற்றுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இங்கே வந்து CO2 NH3 H2O இந்த மூன்றும் வந்து தந்திருக்காங்க. இதில் வந்து பாருங்க, கார்பன் CO2ல வந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு வந்து காணப்படும். மொத்தமாக 4 பிணைப்புகளை வந்து மொத்தமாக கார்பன் எடுக்கும். ஸோ 2 பிணைப்பு வந்து 2 ஆக்சிஜனுக்கு கொடுக்கும். இங்கே 2 ஆக்சிஜன் வந்து காணப்படுது. ஸோ மொத்தமாக வந்து 4 பிணைப்பு இருக்க போகுது. NH3 பொறுத்தவரையில் இவருக்கு மொத்தம் 5 இலத்திரங்கள் காணப்பட போகுது. H3க்கு வந்து 3 கொடுத்துட்டு தனிச்சோடு இலத்திரங்கள் வந்து வச்சிருப்பேன். ஸோ இதால் வந்து கூம்பு மாதிரியான ஒரு உடையத்தை வந்து பெற்றிருப்பேன் தனித்தோடு தழுகையால. அடுத்தது வந்து பார்ப்போம், ஒட்சிஜனை சுற்றி ரைட் 6 இலத்திரங்கள் வந்து காணப்படும். இங்கே ஹைட்ரஜனுக்கு தனித்தனி பிணைப்புல 2 கொடுத்துட்டு மிச்சம் 4 வந்து தனிச்சோடியில் இருக்க போது. அதால் வந்து இவர் ஒரு சட்டு ஒரு என்ன சொல்றது பி ஷேப்ல வந்து ஒரு என்ன சொல்றது கூம்பு வடிவத்தில் வந்து காணப்பட போற ஒரு முக்கோண வடிவத்தில் இதில் வந்து நடக்க போது இந்த தனிச்சோடி தழுகை வந்து ஏற்படும். இதுல வந்து என்ன நடக்க போது, தந்திருக்க கூற்றுகளை பார்ப்போம். மூலக்கூறுகள் மைய அணுவின் இலத்திரன் நட்டகம் பூர்ணமாகியுள்ளது. முதலாவது கூற்று. இது அப்படியே வச்சுட்டு அடுத்த கூட்டுக்கு வருவோம். மூலக்கூறுகளில் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்புகள் மாத்திரம் இருக்காண்டா இல்லை, கார்பன் டை ஆக்சைட்ல வந்து இரட்டை பிணைப்புகள் காணப்படும். அந்த கூட்டு பிழை. மூலக்கூறுகளிடையே மைய அணுவின் தனிச்சோடு இலத்திரங்கள் இருக்கின்றன என்றால் எல்லாத்துக்கும் இருக்காண்டு கேட்டா இல்லை. ஏன் கார்பனுக்கு வந்து இங்க தனிச்சோடு இலத்திரங்கள் இல்லை, மிச்ச 2க்கும் வந்து இருக்குது. 4வது பார்ப்போம். மூலக்கூறு அரைவெப்பநிலை வாயுக்குள்ளாக மாத்திரம் இருக்குதுண்டா இல்லை, எங்களுடைய H2O வந்து என்ன திரவமா வந்து காணப்படும். ரைட். ஸோ இப்போ ஒரு முதலாவது மூலக்கூறுகளிலே மைய அணுவின் இலத்திரன் அட்டகம் பூர்ணமாகியுள்ளது என்றால்
மைய அணுவின் இலத்திர நாட்டகம் பூர்ணமாய் உள்ளது என்றால் எஸ் சரிதான். ஏனென்றால் இது வந்து பிணைப்புல வந்து உறுதியா இருக்குது. அதே மாதிரி இங்க வந்து பிளஸோ எக்ஸ்ட்ரா பிளஸோ மைனஸோ ஏதோ வந்து வெளிப்படுத்தவில்லை. டெல்டா பிளஸோ மைனஸோ வெளிப்படுத்தப்படவே இல்லை. இது இப்ப தங்களுக்குள்ள என்ன சொல்றது வேறொன்றோட ஒரு என்ன சொல்றது இப்போ ஒரு என்ன சொல்றது பிணைப்பு மட்டும், அதாவது ஈர்ப்பு மட்டும் ஏற்படும் போது இந்த டெல்டா பிளஸ் மைனஸ் உருவாகுமே தவிர மற்றும்படி இங்க வந்து பிளஸோ மைனஸோ இல்லைன்றதுல இலத்திர நாட்டகம் இங்க பூர்த்தியாகி உள்ளது என்று சொல்லி அர்த்தம். அதாவது இவர் பூரணமாக பிணைப்புல ஈடுபட்டிருக்கிறது. ஒரு பங்கிட்டு பிணைப்புகள் பங்கிட்டு பிணைப்புல இவர் பூரணமாக ஈடுபட்டிருக்கார் என்றதால இவங்க வந்து என்ன நடக்க போது அவர் மைய இலத்திர நாட்டகம் பூர்த்தியாக இருக்கும். ரைட், இலத்திர நாட்டகம் இங்க பூர்த்தியாகி இருக்கும். எஸ். அடுத்தது வந்து பார்ப்போம் 21வது கேள்வி. 21வது கேள்வி என்னென்றால் வெப்ப இடமாற்றுகை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுகள்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல வந்து பாருங்க கடற்காற்றும் தரைக்காற்றும் கடத்தல் காரணமாக உண்டாகின்றது. அடுத்தது பார்ப்போம் ரைட். ஸோ முதலாவது ஏல இருந்தே பார்த்து வருவோம். வெப்ப இடமாற்றுகளை வந்து உங்களுக்கு தெரியும்னா கடத்தல், கதிர்வீச்சு, அதே மாதிரி உடன்காவை அல்லது மீட்காவையை 3 வந்து காணப்பட போகுது. இதுல வந்து வெப்பமான வந்து கடற்காற்றும் தரைக்காற்றும் வந்து என்ன சொல்றது அசைகிறது. கடல்ல இருந்து தரைக்கோ தரையில இருந்து கடலுக்கோ வந்து காற்று போறதுக்கான காரணம் வந்து அங்க மேற்காவை ஓட்டம் அல்லது உடன்காவை ஓட்டம் தான். அது தவிர இங்க வந்து நடக்க போது கடத்தல் வந்து பங்களிப்பு செய்ய மாட்டா, இதுல வந்து பங்களிப்பு செய்யாது. ஆனால் தரையில அதாவது கடலுக்கு மேல என்ன சொல்றது கடலோட சேர்ந்து உள்ள காற்றை வந்து சூடாக்குற தொழில வந்து கடல் புரியும், அது கடத்தல் பொறிமுறையில இருக்கும். ஆனா பிரதானமா வந்து என்னப்பது உடன்காவி ஓட்டம் மூலம் தான் இது நிகழ்த்தப்படும். ஸோ ஏ கூட்டு வந்து சரியாண்டா மிகச்சரியாண்டா இல்லை. ஸோ ரெண்டாவது பார்ப்போம் சூரியனுக்கு அரைக்கு வெப்பம் கதிர்ப்பு மூலம் கிடைக்கிறது. எஸ், ஏனென்றால் சூரியனுக்கும் பூமிக்கு இடையில வெற்றிடம் தான் காணப்பட போது. விண்வெளி மண்டலத்துல வெற்றிடம் காணப்படும். அதுக்குள்ள வந்து மூலக்கூறு இருக்க பொருள். ஸோ கடத்தல் பொறிமுறையிலும் மேற்காவை பொறிமுறைக்கும் கட்டாயம் மூலக்கூறுகள் தேவை. இங்க வந்து மூலக்கூறுகள் இருக்காது. ஸோ அது கதிர்ப்பின் மூலம் வந்து இங்க எங்களுக்கு வெப்பம் கடத்தப்படுது. ஸோ அந்த கூற்று வந்து என்ன நடக்க போகுது? எஸ், சூரியனுக்கு வெப்பம் கதிர்ப்பு மூலம் கிடைக்கிறது. அது சரியான கூற்று. அடுத்தது பார்ப்போம் வெப்பமான தேநீர் கிணத்தில் உலோக கரண்டி இடும்போது கரண்டியின் கதிர்ப்பு மூலம் வெப்பமாக்கப்படுதா என்றால் இல்லை. அவர் வெப்பமாறதுக்கான காரணம் என்னென்றால் முதலாவது வந்து அவர் வந்து தேநீர் குண்டத்தோடு அந்த கரண்டி வந்து தொடுகள் எடுக்கும்போது கடத்தல் பொறிமுறையும், அதே மாதிரி தேநீரோட தொடுகள் எடுக்கும்போது கடத்தல் பொறிமுறையும் மேற்கொள்ளப்படும் வெப்ப கடத்தல். ரெண்டாவது சிறிய அளவு என்ன நடக்க போது அங்க ஒரு மேற்காவை இருக்க போது உடங்காவை ஓட்டம் இருக்க போது அதன் மூலம் என்ன நடக்க போது கரண்டி சூடாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது மிக குறுகியதான் இருக்க போது. ஸோ இதால் என்ன நடக்க போது வெப்ப கடத்தலுக்கு பிரதானமாக வந்து இங்க வந்து சூரியனுக்கு கிடைக்கும் கதிர்ப்பு மூலம் கிடைக்கிறது தான் சரியான விடையா இருக்கும். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம் அட்ரினலின் ஹோமோனின் ஒரு தொழில். இதில் கேட்குறாங்கன்னா அட்ரினலின் ஹோமோன் வந்து என்னதுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்த போகுது உடல் வந்து என்று கேட்குறாங்க. ஸோ ஆபத்தான நிலையில் வந்து உடலை தயார்படுத்துறதுக்காக வந்து அட்ரினலின் வந்து பயன்படுத்தப்படும், அதாவது உபயோகப்படும். ஸோ அதே மாதிரி தைராய்ட்ஸினை பொறுத்தவரையில் அணுசபவியத்தை கட்டுப்படுத்தல், எண்பு வளர்ச்சிக்கு வந்து வளர்ச்சி ஹோமோன் வந்து உதவும். அதே மாதிரி விந்தாக்க தூண்டலுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து பயன்படுத்த போகுது. ஸோ அட்ரினலினை பொறுத்தவரையில் சடுதியான சந்தர்ப்பங்களில் தூண்டல் காட்டுறதுக்கு வந்து இந்த அட்ரினலின் வந்து உபயோகிக்கப்பட போகுது. ஸோ அந்த விடை வந்து சரியான விடை. மற்றதை பார்த்தோம்னா உடல் அணுசோக தொழிற்பாட்டை வந்து உங்களுக்கு தெரியும் தைராக்சின். ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறது எண்டு வளர்ச்சி ஹோமோன், அதே மாதிரி விந்தாக்கத்தை வந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து கட்டுப்படுத்தும். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம் 64 கிராம் ஆக்சிஜனில் அடங்கும் ஓட்டு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பாருங்கள் அவங்களே வந்து ஹிண்ட் தந்திருக்காங்க. என்னென்றால் ஆக்சிஜனுக்கு வந்து அதாவது திணிவன் வந்து 16, அதாவது மூல திணிவு வந்து 16ன்னு சொல்லி தந்திருக்காங்க. இங்கே கேட்குறாங்க O2 மூல்கள எண்ணிக்கை. இங்கே ஆக்சிஜன் தரல O2 மூல்கள எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு மூல் எப்போவுமே வந்து ஒரு மூல் எந்த ஒரு மூலகத்தினையும் அல்லது இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிஜனையும் எடுப்போம். ஆக்சிஜனில் வந்து ஒரு மூலில் வந்து அது என்ன ஒரு மூல் எடுத்தோம்னா அதில் வந்து 16 கிராம் வந்து என்ன இருக்க போகுது ஆக்சிஜன் மூலக்கூறுகள் வந்து காணப்படும். 16 கிராம் அளவான ஆக்சிஜன் மூலக்கூறுகள் வந்து காணப்பட போகுது. அல்லது 16 கிராம அதாவது அளந்து திருத்தமாக வந்து எடுத்தோம் என்றால் அங்கே வந்து ஒரு மூல் எண்ணிக்கையான ஆக்சிஜன் வந்து காணப்படும் என்று சொல்லலாம். இதுக்குமான தொடர்பு வந்து இதுதான். ஆனால் இங்கே வந்து கேட்குறாங்க என்றால் O2 அதாவது 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் வந்து காணப்படுது. ஸோ 2 மூலக்கூறு இருந்தால் என்ன வந்து காணப்பட போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்றால் நாங்கள்
இந்த வீடியோ தொகுதியில் கதைக்கிற விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது விடையை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான கணித தேவை, அதாவது கணித எழுத்து மூலம் வந்து உங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். விளக்கங்கள் அதில் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் நாங்கள் டிரெக்டாக கதைக்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ ஒக்சிஜன் மூலக்கூறுகள் இன்றைக்கி O2 மூலக்கூறுகள் இது ஒக்சிஜன் தனியாக வந்து என்ன நடக்க போது ஒக்சிஜனாக வந்திருக்கும் போது, அதாவது O மூலக்கூறுகள் வந்து என்ன நடக்க போது ஒரு மூலக்கூறு, அதாவது ஒரு மோல் ஒக்சிஜனில் வந்து 16 கிராம் வந்து காணப்படும். ஸோ 64 கிராமில் எவ்வளோ வந்து பார்க்க வேணும். ஸோ ஒரு கிராம், அதாவது ஒரு மூலுக்கு வந்து 16 கிராம் இருக்க போது என்றால் 64 கிராமில் எத்தனை மூல் இருக்கும் என்றால் 4 மூல்கள் வந்து காணப்படும். இது என்ன ஒக்சிஜன் O மூலக்கூறுக்கு. அதே O2வாக இருந்தால் என்ன நடக்க போகுது இது ரைட். அதை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். O2 அதாவது ஒக்சிஜன் 2 மூலக்கூறு ஒக்சிஜனுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ O2வாக இருக்கல இது என்ன செய்ய போது நாங்கள் ரெண்டால் பிரிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 64 கிராமில் O2வாக இருந்தால் என்ன 2 மூல் வந்து காணப்படும் ரைட். ஸோ இதுதான் வந்து இங்கே விடையாக வந்து வரும். ஸோ வெறும் ஓவாக இருந்தால் அது 4 மூலாக இருக்க போது, O2வாக இருக்கிறதால அது 2 மூலன்னு சொல்ல போகிறோம். அடுத்த வழி வந்து கேட்குறாங்கன்னா, ஒரு நிலைமாற்றியின் முதன்மை சுருளுக்கு வழங்கப்படும் வோல்ட் அளவு 120 வோல்டேஜ். அதே போல் துணை சுருளுக்கு வந்து வழங்கப்படுற அல்லது பெறப்படுறது, இப்போ முதல் சுற்றுக்கு வந்து வழங்கணும் என்றால் துணை சுற்றுக்கு கிடைக்கிற வோல்ட் அளவு வந்து 12 வோல்டேஜ் கிடைக்குதாம். முதன்மை சுருளூடாக பாய்கின்ற மின்னோட்டம் வந்து 2 அம்பியர். அதே மாதிரி துணை சுருளில் எவ்வளோ பாயும்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், நேரடி சமன்பாடு இருக்குது, அதை நீங்கள் போட்டிங்கன்னா நேரடியாக விடைவு வரும். ஸோ விடை என்னவென்றால் உங்களுக்கு தெரியுமே விபி ஐபி, அதாவது முதல் சுற்றின் வோல்ட் அளவின் தர முதல் சுற்றில் முதல் சுற்றில் பாயும் மின்னோட்டம் அல்லது முதல் சுற்றுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் விபி ஐபி ரைட். வோல்டேஜ் பிரைமரி வோல்டேஜும் இன்ட்டு அதாவது தர மின்னோட்டம் ரைட். முதன்மை சுற்றுண்ட பிரைமரின்ற மின்னோட்டம் சமன் ரைட் துணை சுற்றுண்ட வோல்ட் அளவு தர துணை சுற்றில் காணப்படுற மின்னோட்டம், தூண்டப்படுற மின்னோட்டம்னு சொல்லலாம். ஸோ அங்கே உருவாகிற மின்னோட்டம் இது வந்து சமனாக இருக்க போகுது. ஸோ இதன்படி பார்த்தா 120 தர 2 அம்பியர் இங்கால முதன்மை சுற்று பக்கம் 120 இங்கே ஆல்ரெடி தந்திருக்காங்க. ஸோ அங்கே அதில் உள்ள மின்னோட்டம் வந்து 2 அம்பியர், 120 தர 2 அம்பியர் இங்கால இருக்க போகுது முதல் சுற்று பக்கம். அதே சமன் என்ன துணை சுற்று பக்கம் 12 வோல்டேஜ் தூண்டப்படுது. அங்கே எவ்வளோ மின்னோட்டம் வந்து காணப்படும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது வந்து மின்னோட்டம் தான் கேள்வி. ஸோ இப்போ நீங்கள் இதில் சமன்பாட்டில் போட்டிங்கன்னா 240 அம்பியரின் கீழ் 12 வரப்போகுது. ஸோ விடை வந்து 20 அம்பியர் வரும். எங்களுக்கு விடை வந்து 20 அம்பியர். ஸோ அது வந்து 4வது விடையை வந்து சுட்டி காட்டும். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். காற்றின்றிய சுவாசம் தொடர்பாக தரப்பட்டுள்ள கூற்றுகளை வந்து கருதட்டாம். ஸோ காற்றின்றிய சுவாசத்தை பற்றி வந்து கேட்குறாங்க. முதலாவது ஏ வந்து பார்ப்போம். விலங்குகளத்தில் நடைபெறும் காற்றின்றிய சுவாசத்தின் போது லெக்ட்ரிக் அமிலம் உற்பத்தி செய்யப்படும். அதே மாதிரி பிஏ பார்ப்போம். காற்று சுவாசத்திலும் பார்க்க காற்றின்றிய சுவாசத்தில் வந்து உற்பத்தி ஆகின்ற சக்தி வந்து கூடியதாம். ஓகே. 3வது வந்து காற்றின்றிய சுவாசத்தின் போது உருவாகின்ற சக்தியின் ஏடிபியாக தேக்கி வைக்கப்படும். காற்றின்றிய சுவாசத்தின் போது உற்பத்தியாகும் சக்தியின் ஒரு பகுதி ஏடிபியாக சேமிக்கப்படுது என்று சொல்கிறாங்க. காற்றின்றிய சுவாசத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், காற்றின்றிய சுவாசம் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் வாயுவற்ற நிலையில் வந்து நிகழ்கிற தாக்கம் தான் காற்றின்றிய சுவாசம். அதே மாதிரி இது வந்து நடக்க போது விலங்குகளில் அல்லது மனிதர்களில், பொதுவாக மனிதர்கள் விலங்குகளில் வந்து காற்றின்றிய சுவாசத்தில் வந்து சக்தியும் லெக்ட்ரிக் அசிட்டும் வந்து உருவாகும். காற்றின்றிய சுவாசம் நிகழும் போது ஆக்சிஜன் குறைவாகவோ அல்லது என்ன சொல்கிறது உடலால், அதாவது உடலோட தொழிற்பாடுக்கு தேவை அற்ற, உங்களுக்கு தெரியும் நாங்கள் சுவாசிக்காமல் இருக்கலாது, அதிவிரைவாக வந்து உடல் தொழிற்படும் போது ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும். ஆக்சிஜன் அற்று போகிற நிலைன்னு சொல்லலாம், ஆக்சிஜன் குறைவான நிலை ரைட். சில போல் அற்று போகிற நிலையாக கூட இருக்கலாம். அந்த நிலைமையில் என்ன நடக்க போது ஆக்சிஜன், அதாவது எங்களோட உடலில் வந்து சக்தியோடு சேர்த்து எலக்ட்ரிக் அமிலமும் உண்டாக்கப்படும். காற்று சுவாசம் என்ன உங்களுக்கு தெரியும் என்னென்னா, காற்று சுவாசத்தில் வந்து சக்தி வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்படும். காற்றின்றிய சுவாசத்தை விட காற்று சுவாசத்தில் வந்து சக்தி வந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்படும். ஸோ காற்றின் சுவாசத்தின் போல் ஏ கூட்ட பாருங்கள், காற்றின்றிய சுவாசத்தின் போது லெக்ட்ரிக் அசிட் உற்பத்தி செய்யப்படுதுன்னா எஸ் லெக்ட்ரிக் அமிலம் வந்து உற்பத்தி செய்யப்படும். அதே மாதிரி பிஏ பார்ப்போம்.
காற்று சுவாசத்தின் போது பார்க்க காற்றினுடைய சுவாசத்தில் உற்பத்தியாகும் சக்தியின் அளவு கூடியதென்றால் காற்றினுடைய சுவாசத்தில் வந்து குறைவாகத்தான் சக்தி உற்பத்தி செய்யப்படும். அடுத்தது வந்து பார்ப்போம். காற்றின்றிய சுவாசத்தின் போது உற்பத்தியாகும் சக்தியின் ஒரு பகுதி ஏடிபியாக சேர்க்கி வைக்கப்படும். இப்படி என்றால் காற்று சுவாசத்திலேயும் உற்பத்தி ஆகிற சக்தி, அதாவது இரு சுவாசத்திலேயும் என்று சொல்லணும். ஸோ காற்றின்றிய சுவாசமோ காற்று சுவாசமோ ரெண்டுலேயும் உற்பத்தி ஆகிற சக்தியின் ஒரு பகுதி ஏடிபியாக தேக்கி வைக்கப்படும். ஸோ இங்கே வந்து இந்த கூட்டை பொறுத்தவரையிலே இது பாதி உண்மை பாதி, அதாவது அதுக்கான என்ன சொல்கிறது தெளிவு வந்து இல்லை. காற்றின்றிய சுவாசம் தொடங்க காற்றின்றிய சுவாசத்தின் போது உற்பத்தி ஆகிற சக்தி வந்து என்ன நடக்க போகுது இங்கே, அதாவது காற்றின்றிய சுவாசத்தின் போது உற்பத்தி ஆகப்படுற சக்தியை வந்து இவங்க ஏடிபியாக தேக்கி வைக்கலாம். காற்று சுவாசத்திலையும் அதே தான், காற்று சுவாசத்தில் உருவாகிற சக்தியையும் இவங்க ஏடிபியாக தேக்கி வைக்கப்படும். ஸோ இந்த கூட்டு வந்து ரைட் காற்றின்றிய சுவாசம் பற்றி கேட்கறதால கூட்டு சரி. பொதுவாக கேட்டாங்கன்னா இந்த கூட்டு வந்து பாதி உண்மை, அதாவது காற்றின்றிய ரெண்டு சுவாசத்தையும் சொல்லுவாங்க. காற்றின்றிய சுவாசத்திலையும் காற்று சுவாசத்திலையும் உருவாக்கப்படுற சக்தியை ஏடிபி சக்தியாக தேக்கி வைப்பாங்க. அதாவது தேக்கி வைக்கப்படும், உடல் வந்து தேக்கி வைக்கப்படுது. ரைட். ஸோ கூட்டு வந்து காற்றின்றிய சுவாசத்தால் கேட்குறதால கூட்டு சரி. ஸோ விடை வந்து ஏசி. அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். 26. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வேகநேர வரைவு வந்து தந்திருக்காங்க. வேகநேர வரைவில் ரைட் இதில் என்ன நடக்க போது சைபர்லேருந்து தொடங்கி 0 செகண்ட்லேருந்து தொடங்கி 10 செகண்டில் வந்து இவர் 10 ms-1 வேகத்தை வந்து பெறுறேர், 6 மூடுகள் அடைஞ்சு பெறுறேர், சீரான வேகமாக இருக்கிறது. ரைட்டு. ஸோ அதிலிருந்து என்ன நடக்க போகுது 20 செகண்டுக்கு நகர்ந்து அதே வேகத்தில் வந்து 20 செகண்டோட நகர்றேர். ஸோ அது அந்த வேக மாற்றம் வந்து நடக்க போது சீரான வேகத்தை பற்றி தொடர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்குது. கேள்வி என்னென்னா 20 செகண்ட் வரைக்கும் அப்பொருள்னா இடப்பெயர்ச்சி வந்து கேட்குறாங்க. ஸோ இடப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில் வேக நேரம் வர வேண்டாம், இதோட பரப்பளவு வந்து இடப்பெயர்ச்சியை வந்து தரப்போகுது. ஸோ வேகமாக இது வந்து ரைட்டு வேக நேர வரைவுண்ட படித்திறன் வந்து நடக்க போது 6 மூடுகளை வந்து தரம். ஸோ வேக மாற்றத்தின்கள் நேரம் எக்ஸின் ஆள்கூறு வித்தியாசங்கள் வருகின்ற ஆள்கூறு வித்தியாசம். ஸோ வேக மாற்றத்தின்கள் நேரம் வந்து நடக்க போது 6 மூடுகள் தரப்பது உங்களுக்கு தெரியும். இடப்பெயர்ச்சி வந்து நாங்கள் இந்த பரப்பளவை வந்து காணுவோம், அதாவது இங்கே ஒரு முக்கோணமும் அதே மாதிரி இங்கே ஒரு சதுரம் வந்து இருக்க போது. ஸோ இந்த முக்கோணத்தின சதுரத்திൻ്റെയും பரப்பளவை கண்டோம் என்றால் அதன் என்னது மொத்த அசைவு தூரம் வந்து வரும். 20 செகண்ட்களுக்கு மட்டும் அவங்க கேட்குறதால இந்த முக்கோணம் இது அரை தர அடித்தர செங்குத்துயரம், அரை தர 10 அடி வந்து 10, செங்குத்துயரமும் 10. ஸோ அதில் பெருக்கினீங்கன்னால் 50 வரும், ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி நீளந்தர அகலம் வரும். ஸோ 10 தர 10. ஸோ இதில் வந்து 100 வரும், இங்கே 50 இங்கே 100 கூட்டினால் 150 மீட்டர். மொத்த தூரம் வந்து 150 மீட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அடுத்தது வந்து பார்ப்போம் 27வது கேள்வி. 27வது கேள்வி கேட்குறாங்க, பின்வரும் கூட்டுகளை கருதட்டாம். ஸோ ரசாயன தொழிற்சாலையில் குறுகிய காலத்தில் உரிய விளைச்சலை பெறுவதற்கு ஊக்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. அதே மாதிரி 2வது ஊக்கிகள் ரசாயன தாக்க வீதத்தை கூட்டுதலும் குறைத்தலையும் செய்கின்றது என்று சொல்லி 2 கூற்றை வந்து தந்திருக்காங்க. எஸ், ரசாயன தொழிற்சாலை, அதாவது இங்கே வந்து சொல்கிறது என்னென்றால் ரசாயன தொழிற்சாலையில் குறுகிய காலத்தில் உயரிய விளைச்சல். இதை நீங்கள் ரசாயன தொழிற்சாலைகளாக இருக்கலாம், ரசாயன தாக்கங்களாக இருக்கலாம், எது வேணாலும் எங்கே வேணாலும் நாங்கள் பயன்படுத்துகிறது தாக்கங்களை ஊக்குவிக்கிறதுக்கு, அதாவது தாக்கங்களை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற அனைத்தும் ஊக்கி தான். எங்களோட உடல்லையும் வந்து நான் என்ன சொல்கிறது இயற்கையான ஊக்கிகள் வந்து காணப்படுகிறது. ஆனாலும் அதுவும் ஒரு வகையான ஊக்கி தான், அதுவும் ரசாயன பதார்த்தங்கள். ஸோ வெளியில் பயன்படுத்தினாலும் என்ன உடலில் பயன்படுத்தினாலும் என்ன அனைத்தும் வந்து ஊக்கி தான், அது ஒரு ரசாயன பதார்த்தங்கள் தான். இது வந்து நடக்க போது அனுசோக செயற்பாடை இப்போ உடலில் பயன்படுத்தினா அனுசோக செயற்பாடை வந்து அது தூண்டும், அதிகரிக்க செய்யும். ரைட். வெளியில் பயன்படுத்திக்கல என்ன நடக்க போது அது ரசாயன செயற்பாடுகளை ரசாயன செயற்பாடுகள் அது எது விதமான ரசாயன செயற்பாடு கூட இருக்கலாம். தொழிற்சாலையில் வந்து இங்கே கதைக்கிறதால அங்கே பயன்படுத்தினாலும் என்ன நடக்க போது விளைச்சல் உற்பத்தி வந்து அதோட விளைச்சல் என்பது அதோட இறுதி உற்பத்தியை தான் விளைச்சல் என்போம். ஸோ அந்த விளைச்சல் வந்து அதிகமாக வந்து என்ன செய்யப்போது உற்பத்தி ஆகும். ஸோ அது வந்து அதுக்கு உதவுறது யார் ஊக்கி. ஸோ ஊக்கி தான் இந்த தாக்க வீதத்தை வந்து கூட்ட போகுது. அடுத்தது வந்து பார்ப்போம் ஊக்கிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியணும் எப்போவுமே தாக்கத்தை வந்து கூட்டுற வேலையை தான் அவங்க செய்வாங்க. குறைச்சால் ரைட் அதாவது கட்டுப்படுத்துதல் குறைத்தல் என்று வந்தால் தாக்க விதத்தை அதிகரிக்கலன்னு தான் வரும். கட்டுப்படுத்துதல்னா குறைத்தலுக்கு என்றும் சொல்லலாம், அல்லது குறைத்தல் என்று வந்தால் அவங்க நிரோதிகள். எப்போவுமே தாக்கிகள் வந்து எப்போவுமே ஊக்கிகள் வந்து நடக்க போது தாக்க விதத்தை வந்து குறைக்காது, அது நிரோதி என்று சொல்லுவோம்.
ஸோ இங்கே வந்து கூற்று ஏ மாத்திரம்தான் சரியானது. அதோட சேர்த்து அதாவது ரெண்டாவது விடை பாருங்கள், அதை கூற்று ஏ சரி, அதோட சேர்த்து பி பிழை. 28 வந்து பார்ப்போம். பின்வரும் எத்தோற்றப்பாடு நியூட்டன் மூன்றாம் விதியோட பெரும்பாலும் வந்து இணங்குகிறதுன்னு சொல்லுவோம். நீ உங்களுக்கு தெரியணும், முதலாவது நியூட்டன் மூன்றாம் விதி உங்களுக்கு தெரியணும். என்ன நியூட்டன் மூன்றாம் விதியை பொறுத்தவரையில் எந்த தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம், எந்த தாக்கத்துக்கும் சமன் மற்றும் அதாவது சமனும் எதிருமான மறுதாக்கம் வந்து கிடைக்கும். இதான் வந்து நியூட்டன் மூன்றாம் விதியை வந்து சொல்கிறது. இதில் முதலாவது பார்ப்போம். முதலாவது விட வந்து உயர்மட்டத்திலிருந்து விழும் பந்து தரையில் பட்ட பின் பின்னதைத்தல், பின்னுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது, பட்டு பவுன்ஸ் ஆகிறது, அதான் பின்னதைத்தல்ன்றது பவுன்ஸ் ஆகிறது. ஓகே. ரெண்டாவது பார்ப்போம். மரத்திலிருந்து விழும் பழத்தின் வேகம் தரையை அண்மித்ததும் உயர் பெருமானத்தை அடைதல். இது என்ன பிரச்சனைனால், இது வந்து மரத்திலிருந்து விழுற பழத்தை பொறுத்து, அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் பழம் வந்து தரையை நோக்கி வரும்போது உயர் பெருமானத்தை அடைதல் என்று சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நியூட்டன் விதியை வந்து நாங்கள் ஒப்பிட முடியாது. மூன்றாம் விதியை வந்து ஒப்பிட முடியாது. விழுற பழம் தரையை தொடும்போது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து இருக்க போது அது இந்த பழத்தின்றதும் விழுற வேகத்தினதும் ஆரம்ப வேகம் இறுதி வேகம் எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்க போகுது. ஸோ மூன்றாவதை பார்ப்போம். ஓடும் பேருந்தின் தடுப்புகள் சடுதியாக பிரயோகிக்கப்படுவது முன்னோக்கி பயணிகள் முன்னோக்கி வீசப்படுதல். இது வந்து எங்கட என்ன நடக்க போகுது, முதலாவது விதியை நியூட்டன் முதலாம் விதிக்கு இது வந்து பொருந்தும். அடுத்தது இயங்கும் உதைப்பதன் மூலம் திசையை மாற்றுதல். இதுவும் வந்து முதலாம் விதியை வந்து சாரும். ஸோ மேலே போனோம் என்றால் மீண்டும் முதலாவது விடையை வந்து பார்ப்போம். உயர்மட்டத்திலிருந்து விழும் பந்து, எஸ், எப்போவுமே விழுற பந்து என்ன நடக்க போகுது, படும்போது தரைக்கு ஒரு விசையை வழங்க போகுது, தரையால் பந்துக்கு விசை அதாவது வழங்கப்படுற விசைக்கு எதிரான விசை வந்து எங்களுக்கு வந்து இயற்கையிலேருந்து கிடைக்க போகுது. ஒரு தரையில் அதாவது சிவரில் மோதுற பந்து ரிப்பீட் அதாவது பவுன்ஸ் ஆகி திருப்பி வர்றது வந்து என்ன நடக்க போகுது, மூன்றாம் விதிக்கு உட்படுத்தும். அதே தான் இங்கே படுற பந்து வந்து பின்னதைத்தல் பவுன்ஸ் ஆகி வாரது வந்து என்ன நடக்க போகுது, சமனும் எதிர்மான மறுதாக்கத்தை வந்து தரையால் பந்துக்கு வழங்குதல். ஸோ இது வந்து மூன்றாம் விதியை வந்து சாரும். அடுத்தது வந்து பார்ப்போம். 29, 30க்கு இந்த படத்திலிருந்து வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் பார்ப்போம். 29வது கேள்வி என்ன, இந்த ஒழுங்கமைப்பு ஒளித்தோப்பு எக்காரணியை வந்து தேவை என்றதை பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இந்த படத்தை பார்த்தோன்னே முதலாவது விஷயம் என்ன, ரெண்டுலேயும் வந்து பொலித்தீனால் கட்டிட்டு KOH கரைசல் வந்து போடுறாங்க. KOH கரைசல் போடுறாங்கன்னு ஒன்று அங்கே வந்து நடக்க போகுது. என்ன ரீசனுக்கு என்றால் உங்களுக்கு தெரியணும்னா கார்பனேட் செக் பண்ணுறதுக்காக. ஒன்றில் வந்து கார்பனேட் இன்னொன்றில் என்ன சொல்கிறது கார்பனேட் அதாவது கார்பனேட் பரிசோதிப்பு ஒளித்தொகுப்பின் விளைவுக்கு அதாவது ஒளித்தொகுப்பின் போது கார்பனேட் பயன்படுத்தப்படுதுன்றதை பார்க்குறதுக்காகத்தான் இங்கே நடக்க போது இந்த பரிசோதனை அமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து KOH கரைசல் பயன்படுத்தும் போதே கார்பனேட்ஸுக்கான பரிசோதனை கண்டுபிடிச்சிடணும். அப்போ இங்கால பக்கம் என்ன இருக்க போது, ஒன்று KOH கரைசல் போடுறாங்க, எக்ஸ் என்னவாக இருக்கும், நீராக இருக்கும், தூய நீர் வந்து அங்கே பயன்படுத்த போகுது. இது ஒரு கட்டுப்பாட்டு பரிசோதனைன்றதுக்காக வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றது நிறமற்ற பொலித்தீன் உரைகளை ஏன் ரெண்டு பிள்ளையும் பயன்படுத்துகிறாங்கன்னா ரெண்டுலேயும் வந்து கட்டாயம் ஒளித்தோப்பு நிகழ்த்தோணும். அதுக்காக நிறமற்ற பொலித்தீன் பைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ 29க்கும் 30க்கும் 29க்கு இப்போ கார்பனேட் 30க்கு வந்து நீரையும் வந்து நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது எக்ஸ்ன்றது நீரங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். 31 0.1 மூல் டெசிமீட்டர் -3 குளுக்கோஸ் கரைசலிருந்து 1 டெசிமீட்டர் கனத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக C6H12O6 திணிவு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்னென்றால் எல்லாமே நேரடியாக தந்துருக்காங்க. இதில் எதுவித மாற்றங்களும் அதாவது இப்போ ஒரு டெசிமீட்டருக்கு கிணத்துல இருக்கிறது நீங்கள் சென்டிமீட்டரில் இருந்தால் டெசிமீட்டருக்கு மாற்றி செய்ய வேண்டிய வரும். அதில் அது சமன்பாட்டை போட்டு இங்கே எதுவுமே குழப்ப வேண்டிய தேவையில்லை, நேராகவே கேள்வி தர்றாங்க. இங்கே மேலே பார்த்த எந்த கேள்வியிலையும் வந்து அதிகமான கணிதம் வந்து பயன்படுத்தப்படலை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் இந்த கேள்விகளெல்லாம் செஞ்சு கொண்டு போகலாம். அதை விட எல்லா பாடங்கள்லேருந்தும் பொதுவாக கேள்வி எடுத்திருக்காங்க. எதையும் வந்து விடையில்லை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பேப்பர் ஒன்றும் அதே மாதிரி அதிக கணிதத்தில் மினக்கடாத மாதிரி உங்களை கேள்வியோட ஆன்சரை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுலேயும் பாருங்கள், நேரடியாகவே வந்து உங்களுக்கு தெரியணும் என்ன சொல்கிறது, சமன்பாடு ஒன்று இருக்குது N=CV என்று. அலகுகள் மாற்றி இருந்தால் நீங்கள் N=CV1000 சொல்லி போடுவீங்க. இங்கே வந்து அதுக்கான தேவை இல்லை. ஸோ N=CV என்று போட்டிங்கன்றால் இங்கே வந்து கேட்குறாங்கன்னா தரப்பட்ட திணிவு அதாவது திணிவு யாருன்னு கேட்குறாங்க. ஸோ N=CVயில் எண்ணுக்கு பதிலாக நீங்கள்
என்னன்றது மூல். ஸோ மூலுக்கு பதிலாக தரப்பட்ட திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு என்று போட்டிங்க என்றால் சிக்கு பதிலாக இங்கே வந்து என்ன இருக்குது, சி என்றது செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என்று போட்டிங்கன்றால் அடுத்தது வந்து என்ன நடக்க போகுது, வி வந்து இங்கே 1 டெசிமீட்டர் கணம்னு சொல்லி போடுவீங்க. ஸோ அதில் வந்து நடக்க போது WM சமன் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 தர 1 டெசிமீட்டர் கனவுன்னு சொல்லி சமன்பாடு இருக்க போது. ஸோ அதில் வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம எம்மை காணணும். அதாவது எம்மை வந்து காண போகிறோம். எம் வந்து என்ன நடக்க போகுது, யாருக்கு எம்மை காண போகிறோம், எம்ன்றது வந்து மூலத்திணிவு C6H12O6 அதாவது குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு எம்மை காண போகிறோம். கண்ணிங் என்றால் 180 கிராம் மூல் -1 இதே மூலர் திணிவுன்றதால கிராம் மூல் -1 வரப்போகுது. ஸோ WOவை எம்முக்கு பதிலாக நீங்கள் என்ன போகிறீங்க, 180 கிராம் மூல் -1 என்று போடுவீங்க. இங்கால சமன் 0.1 மூல் என்று வரப்போகுது. அதை நீங்கள் செய்தீங்க என்றால் ஸோ தரப்பட்ட திணிவு W சமன் 0.1 மூல் தர 180 கிராம் மூல் -1 வரும். ஸோ பெருக்குனீங்க என்றால் 18 கிராம் என்று சொல்லி விடை வரும். இதுலேயும் வந்து கணிதம் வந்து உங்களுக்கு கணிதம் செயற்பாடு என்ன சொல்லுது, இதில் வந்து நான் செய்து விடையில்லை. ஸோ விடையை மட்டும் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். செய்து விடுறது பேப்பர் வந்து இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இங்கே போய் வெப்சைட்டில் லிங்க் கூட போய் நீங்கள் அந்த கேள்விக்கான விடையை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பாருங்க 32வது கேள்வி. இங்கே என்ன கேட்குறாங்கன்றா, தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள பொருளின் மீது கிடை விசை பி பிரிவைக்கப்படும் விதம் வந்து காட்டப்பட்டுள்ளதாம். பியின் பெருமானம் 0 படிப்படியாக அதிகரிக்கும் போது பொருளின் மீது தாக்கும் உராய்வு விசை F. ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து ஒரு தரையில், அதாவது உராய்வு உள்ள தரையில் வந்து வச்சுருக்காங்க. அது வழங்கப்படுற விசை வந்து பி என்றும் அதற்கு அதாவது அது உருவாக்குற தடை விசை அல்லது அதில் காணப்படுற தடை விசை வந்து எஃப் என்றும் சொல்லி கேட்டுறாங்க. இங்கே என்னென்றால் உங்களுக்கு தெரியணும், உராய்வு விசையை பொறுத்தவரையில் உராய்வு ஆரம்பிக்கும் போது 3 வகை நிலைகள் வந்து இருக்கும். ஒன்று வந்து நிலையியல் உராய்வு விசை, ஒரு பொருள் ஒரு தரையின் மீது ஒரு கிடைத்தரை வந்து வைப்போம். இங்கேயே பார்ப்போம், இது ஒரு கிடைத்தரை, ஒரு பொருளை வச்சுருக்காங்க. இது ஓய்விலேயே அதே இடத்துல அப்படியே இருக்கணுமெண்டா, எந்த வித விசையும் தாக்கப்படலாட்டி அந்த பொருள் வந்து புற விசை தாக்கப்படலாட்டி அப்படியே இருக்க போது அந்த ஓய்வில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, திணிவுக்கு எதிராக வந்து ஒரு விசை, அதாவது ஒரு தடை விசை, அதாவது ஒரு உராய்வு விசை தொழிற்பட போகுது. அந்த உராய்வு தான் நிலையியல் உராய்வு. இந்த பொருள் ஓய்வில் இருக்க போகுது, அப்படியே இருக்க போகுது, யாரும் ஒன்றும் தொடலாட்டி அப்படியே இருக்கும். காரணம் என்ன, அது ஏன் அப்படியே இருக்குதுன்னா அங்கே ஒரு உராய்வு விசை ஒன்று இருக்குது. உராய்வு விசை இல்லாட்டி கொஞ்சம் நகர வாய்ப்பு இருக்குது. ஒரு கண்ணாடி வந்து உராய்வு விசை குறைஞ்சது, இழிவானது, அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றினீங்கன்னா உராய்வு விசை இருக்க பொருள், அதுக்கு மேலே ஒரு பொருளை வச்சுக்கிட்டால் சின்ன ஒரு என்ன சொல்லுது, மேபி காற்று அடித்தா கூட செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு உராய்வு விசை பூச்சியப்படுத்தப்படுது. அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, உராய்வு இல்லைன்றால் அங்கே அதாவது எங்களை காலை வச்சாலும் நாங்கள் நிற்கிறோம்னாலே சம்டைம் நிற்கலே வழுக்க பார்க்கும். இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். ஒரு பொருள் ஒரு திணிவுக்கு மேலே நடக்க போது வைக்கப்படும் போது திணிவு உள்ள பொருள் ஒன்று குறிப்பிட்டதுக்குள்ள அங்கே காணப்படுற தடை விசையால் தான் அது நிலையியல் உராய்வு இருக்கிறதால அந்த பொருள் அப்படியே நிலையாக இருக்குது. ரெண்டாவது, அதே பொருளுக்கு இப்போ இங்கே இருக்கிற பொருளுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் புறவிசையை வழங்கி இழுக்க போகிறோம். இழுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மிக கூடிய விசையை வந்து வழங்க வேண்டி வரும். அது எந்த பாயிண்ட் என்றால், எந்த புள்ளி என்றால் எல்லை உராய்வு. நிலையாக இருக்கிற பொருளிலிருந்து இது அசைய தொடங்குற வரைக்கும் உள்ள, இது அசைய போதுன்ற வரைக்கும் உள்ள விசை வந்து என்னென்றால் எல்லை உராய்வுன்னு சொல்லுவோம். ஒரு கார், உதாரணத்துக்கு ஒரு காரை யோசிங்க. காரை வந்து நீங்கள் தள்ளும்போது அதை அசைக்கிறதுக்கே நிறைய, ஏன்னா 4 சில்லும் வந்து என்ன தரையோட ஒட்டியிருக்க போது அதை அசைக்கிற வரைக்கும், அதை அசைகிற வரைக்கும் அது மிகப்பெரிய விசையை வந்து நாங்கள் வழங்க வேண்டி இருக்கும். ஒருவேளை அசைஞ்சிட்டென்றால் என்ன நடக்கும், உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்குது, அது ஸ்டாப் ஆகிட்டுது, அதை தள்ளி தான் என்ன செய்ய போகிறோம், அசைக்க போகிறோம். அந்த பஸ்ஸை தள்ளுறதுக்கு ஒரு 10 பேர் வேணுமென்னு வைப்போம். தள்ளி அதை அசைச்சிட்டோம் என்றால் 5 பேரால் கூட அந்த பஸ்ஸை வந்து என்ன சொல்லுது, அந்த அசைஞ்ச பிறகு 5 பேர் தள்ளினாலே போதும், அது நாங்கள் நோமலாக எப்படி என்ன சொல்கிறது, அதை அசைக்கிறதுக்கான வேகத்தை கொடுத்தோமோ அதே வேகத்தில் 5 பேர் காணும் அதை அசைச்சிட்டு போகிறதுக்கு. மிச்சம் 5 பேர் தான் யார், அந்த எல்லை உராய்வு வரைக்கும் விசையை மேலதிகமாக கொடுத்த விசை. விளங்குங்க, நாங்கள் தடை விசையை தாண்டி கொடுக்கறதுக்காக அந்த மேலதிகமாக கொடுத்த விசை யார், அந்த 5 பேரும். இங்கே இதே தான் நடக்க போகுது. ஸோ இங்கே இருக்க வரைவின்படி என்ன, ஆரம்பத்திலிருந்து போய் 0லிருந்து ஒரு குறிப்பிட்ட பெருமானத்துக்கு அதிகரித்து பின் சிறிய அளவு குறைந்து அந்த 5 பேரை குறைச்சிட்டு பிறகு வந்து மாறா பெருமானத்தோட அந்த 5 பேரோட மிச்சம் 5 பேரோட முதல் 10 பேரோட போய்
உயர் பெருமானத்துக்கு போய் படிப்படியாக அதிகரித்து 1 2 3 2 போய் மேபி 5லேருந்து போவோம். 5 பேர் இருக்கும், 6 7 8 9 10 வரைக்கும் போகிறோம். பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பித்து பூஜ்ஜியத்தை 5 வைங்க, பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து 10க்கு போகிறோம். அதை படிப்படியாக அதிகரித்து பின்னர் சிறிதளவு குறைந்து எவ்வளவு குறையுது? இப்போ நாங்கள் 5 பேரை திருப்பி குறைக்கிறோம், குறைந்து இப்போ 5 பேர் மிச்சம் இருக்காங்க மாறா பெருமானத்தோட. அந்த 5 பேரோடையே நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பஸ்ஸை நகர்த்தி கொண்டு போகிறோம். இங்கேயும் அதே தான் நிகழப்போகுது. சரியா? ஸோ மிச்ச விடைகளை பாருங்கள். தொடக்கத்திலேருந்து தொடர்ச்சியாக ஒரு மாறா பெருமானத்தை எடுக்க போகிறது. இது அசையணுமெண்டா தொடக்கத்திலேருந்து ஒரே பெருமானத்தில் அசைக்கவே இயலாது. ரைட்? ஒரே அசைவில் இருந்தால் இது 6 மூடுகளை பெறும். இது அதிகமாக கொடுத்தீங்கன்னா 6 மூடுகளை பெறும். சீராக அசைக்கணுமெண்டா என்ன நடக்கணும்? படிப்படியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த விசையை தாண்டி போகணும் என்றால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பெருமானத்தை வந்து கொடுக்கணும். எஸ். ரெண்டாவது பார்ப்போம். பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு உயர் பெருமானத்துக்கு படிப்படியாக அதிகரிக்குது. பூஜ்ஜியத்திலேருந்து உயர் பெருமானத்துக்கு தொடர்ந்து அதிகரிக்க போகிறல. ரைட்? அடுத்ததை பார்ப்போம். பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு உயர் பெருமானத்துக்கு அதிகரித்து பின்னர் குறையும். உயர் பெருமானத்துக்கு அதிகரித்து கொஞ்சம் என்ன செய்யும்? குறையத்தான் போகுது. ஆனால் படிப்படியாக கீழே குறையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு குறைஞ்சி அதுக்கப்புறம் மாறா பெருமானத்துக்கு போகும். ரைட்? காரணம் என்ன? முதலாவது நிலையியல் உராய்வு, ரெண்டாவது அதிலிருந்து நிலையியல் உராய்வு தாண்டி ஒரு விசையை கொடுக்கல எல்லை உராய்வு வரைக்கும் அதிக விசையை கொடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு இயக்கவியல் உராய்வுக்கு வந்துட்டென்றால் அந்த பொருள் எங்கே ஆரம்பிச்சிருந்தால் உராய்வு விசை இல்லை எல்லை உராய்வுக்கு கொடுக்குறத விட குறையாக கொடுத்தா காணும். ஸோ இது வந்து ரைட். இங்கே சொல்லப்படுற விஷயம் வந்து இதுதான். ஸோ 32வதுக்கு வந்து 4வது விடை வந்து வரலாம். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். 33வது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இரும்பு அரிப்பு பற்றிய வந்து 4 படம் வந்து தந்திருக்காங்க. ரைட்? ஸோ இரும்பு அரிப்புன்றது இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு ஆணிகளை பயன்படுத்தி ஒரு மாணவர் ஆய்வுக்கூடத்தில் ஏபிசிடி என்ற ஒழுங்கமைப்பு வந்து செய்திருக்காங்களாம். ஸோ இரும்பு ஆணியை பயன்படுத்தி இவங்க செய்திருக்காங்க. முதலாவது பாருங்க கடல் நீர், ரெண்டாவது வினாகிரிக்குள்ளே மென் அமிலம், மூன்றாவது வந்து காய்ச்சி வடித்த நீர், மூன்றாவது குலையும் 4வது குலையும். ஆனால் அதோட சொல்கிறது நாகத்தையும் 3வதுல நாகத்தை தொடுத்துருக்காங்க இரும்போட எஃபியோட. அடுத்தது வந்து செப்பை தொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இதில் வந்து நடக்க போது 4லேயும் வந்து என்ன கேள்வி என்றால் குறைந்த அளவில் வந்து எது அரிக்கப்பட்டிருக்குமென்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்ன நடக்க போது அரிப்பு, அதாவது எங்களுக்கு துருப்பிடித்தல் வந்து எதில் வந்து என்ன நடக்க போது குறைந்த அளவில் வந்து காணப்படும்னு சொல்லித்தான் கேள்வி. ஸோ குறைந்த அளவில் எங்கே நாங்கள் துருப்பிடித்தலை வந்து இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்ப்போம். முதலாவது வந்து ரைட் வந்து கடல் நீர். கடல் நீரை பொறுத்தவரையில் அது ஒரு என்ன சொல்லுது, உப்பு. அப்படி தானே? உப்பு NaCl வந்து பெருமளவு காணப்பட போகுது. ஸோ NaCl காணப்படுறதால இது ஒரு உப்பு. ஸோ உப்பு வந்து என்ன நடக்கும்? துருப்பிடித்தலை வந்து தூண்டும். ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும்? குறைவான துருப்பிடித்தல் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, துருப்பிடித்திருக்கும். குறிப்பிட்ட நாள் வந்து விட்டுருக்கணும் இந்த அமைப்பை. ஸோ கடல் நீர் உப்பு வந்து ஒரு துருப்பிடித்தலை தூண்ட போது அப்போ துருப்பிடித்தல் நிகழ்ந்திருக்கு. ரெண்டாவது வினாகிரி வருது அமிலத்தன்மை தான் மென்னமிழ்த்தன்மை வாய்ந்தது. ஸோ அதுவும் அமிலங்களும் துருப்பிடித்தலை வந்து தூண்டும். ஸோ இதுவும் வந்து துருப்பிடித்திருக்கும். ரைட்? இது வந்து நான் ஆர்டர் படுத்த சொல்லலை, எங்கே குறைவாக துருப்பிடிச்சிருக்கு மட்டும் கேட்குறாங்க. அதுக்கான காரணத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டா காணும். இது ஏயும் பியும் துருப்பிடிச்சிருக்கும், தங்களுக்குள்ள எப்படி துருப்பிடிச்சிருக்கும் இதை வந்து நாங்கள் ஒப்பிடையிலாது விளங்க. ஏன்னா அது காரணிகள் இருக்குது, ரெண்டாலும் துருப்பிடிச்சிருக்கும். அதுதான் கேட்டிருக்கும். துருப்பிடிச்சிருக்குமா இல்லையான்றது தான் கேள்வி. ஸோ AB துருப்பிடிச்சிருக்கும். CDயை வந்து பார்ப்போம். இரும்பும் நாகமும் வந்து Cயில் இருக்குது. ரைட்? அதுக்குள்ளே காய்ச்சி வடித்த நீர், அதாவது தூய நீர்ன்னு இங்கே சொல்ல போகிறோம். இதுக்குள்ளே வந்து என்ன சொல்லுது? காய்ச்சி வடித்த நீர்ன்றா அது அமிலமும் இல்லை காரமும் இல்லை, தூய நீர். ஸோ இதுதான் அங்கே உள்ள ஹிண்ட். அடுத்தது வந்து என்ன நடக்க போகுது? அப்போ இந்த காய்ச்சி வடித்த நீரால் எந்த வித மாற்றம், பெரிய அளவு மாற்றம் வந்து உடனே ஏற்படாது. ரைட்? இங்கே வந்து கடல் நீரும் இங்கே வினாகிரியும் அமிலத்தன்மை அதே மாதிரி உப்புத்தன்மை இது உடனே வந்து ஏற்படுத்த போகுது. இங்கே காட்சிப்படுத்த நீரால் எந்தவித பெரிய பாதிப்பும் மாற்றமும் ஏற்படாது. துருப்பிடித்தலுக்கான எந்த மாற்றமும் ஏற்படாது உடனடி. ஆனால் மிச்சம் இருக்கிற 2 உலோகங்களில் யாராவது ஒரு ஆளால் வந்து ஏற்படலாம். இங்கே வந்து குறைவாக இருக்கும். பட் காட்சிப்படுத்த நீரும் தொடர்ந்து வைக்கும்போது காட்சிப்படுத்த நீர் தூய நீராகவே தொடர்ந்து இருக்க போகிறல அங்கேயும் வந்து மாற்றங்கள் நிகழும். ஆனாலும் இந்த தூண்டுதல் வந்து, அதாவது இந்த காட்சிப்படுத்த நீர் தான் வந்து நடக்க போது ஊடகமாகவும் இருக்க போகுது. அதுக்குள்ளான இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஆணியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வைக்கிற அந்த தகடுகளும் காட்சி வடித நீர் குறைக்க போகுது. இவங்க 2ஓடையும் நேரடியாக ஒப்பிட்டோம் என்றால் காட்சி வத
கடல் நீரோடையும் வினாகிரியோடையும் நேரடியாக ஒப்பிட்டோம் என்றால் காய்ச்சி வடித்த நீரில் வந்து நல்லா குறைவாக இருக்கும். அந்த காய்ச்சி வடித்த நீர்லையும் இதில் இன்னும் குறைவாக இருக்க போகுது அல்லது இல்லாமல் இருக்க போகுதுன்றதை வந்து பார்க்கணும். ஸோ தாக்கவீத தொடரில் பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியணும்னு இரும்புக்கு மேலே உள்ள மூலகங்கள் வந்து துருப்பிடித்தலை வந்து நடக்க போகுது, அதாவது கட்டுப்படுத்தும். இரும்பு துருப்பிடித்தலை வந்து கட்டுப்படுத்த போகுது. இரும்புக்கு மேலே உள்ள மூலகங்களோடு தொடுப்பில் வச்சால் இரும்புக்கு மேலே உள்ள இரும்புக்கு தாக்க வீதம் இரும்பை விட அதிகரித்த மூலகத்தோட இரும்பை தொடுக்கையில் வச்சா என்ன துருப்பிடித்தல் வீதம் வந்து கட்டுப்படும். ஸோ நாகத்தை பொறுத்தவரையில் யாரென்றால் இவர் எங்களோட இரும்புக்கு மேலே வந்து எங்களோட தாக்க வீதத்தொடரில் இரும்புக்கு மேலே வந்து இவர் காணப்படுறார். அப்போ என்ன நடக்க போகுது, இரும்பு துருப்பிடித்தலுக்கு வந்து இவர் தடுப்பாக இருப்பார் அல்லது இவர் தான் முதலாவது தூண்டப்பட்டு அரிப்புக்கு உட்பட வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து நடக்க போகிறார். இரும்பு வந்து துருப்பிடித்தலை வந்து இவர் கட்டுப்படுத்தார். இவர் தான் துருப்பிடித்தலை தூண்டிட்டு, அதாவது தாக்க வீதம் இவருக்கு கூட இருந்தால் இவர் அவரோட அதாவது ஆணியோட தொடுகையில் இருந்தால் இரும்பு துருப்பிடித்தல் வந்து கட்டுப்படுத்தப்படும் அல்லது குறைக்கப்படும். செப்பு, ரெண்டாவது செப்பை பார்ப்போம். செப்பை பொறுத்தவரையில் இரும்புக்கு கீழே உள்ளால் அப்போ இரும்பு தான் முதலாவது துருப்பிடிக்கும். செப்பை விட இரும்பு தான் துருப்பிடிக்கும். இதில் உங்களுக்கு தெரியணும்னா இரும்பு மட்டும் துருப்பிடிக்கிறதில்ல, நிறைய இப்போ சட்டனோ செப்போ எல்லாமே பொதுவாக உலோகங்கள் தாக்க வீதம் கூடுதலேருந்து குறைஞ்ச வரைக்கும் என்ன நடக்க போது வலியோட தொடுகையை தான் அது துருப்பிடித்தலணும். ஆக்சைடு ஆகிறது தானே துருப்பிடித்தல்ன்றது. ஸோ இங்கே ஒக்சைடு ஆகிற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கணும். இரும்பு துருப்பிடித்தல்னா வேறு எதுவும் இல்லை, அது ஒக்சைடு ஆகிறது ஆக்சிஜனோட ஏற்படுத்துகிற தாக்கம். இதுதான் நீங்கள் மெயினான விஷயம். ஸோ நாகமோ சரி செப்போ சரி அதுவுமே வந்து என்ன நடக்க போகுது, அலுமினியம் எந்த உலோகங்களும் பொதுவாக வந்து என்ன நடக்க போகுது வலியோட தாக்கமடையும், குறைவாகவோ மெதுவாகவோ தாக்கமடையும். இங்கே என்ன நடக்க போகுது அதைத்தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இரும்பு துருப்பிடித்தல் அல்லது என்ன சொல்கிறது இரும்பு வந்து அதாவது என்ன நடக்க போகுது அரிப்பு அடைதல் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ அதை வந்து ஆக்சிஜனோட ஏற்படுத்துகிற தாக்கத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நடக்கும் மூன்றாவது அதாவது சி பாட்டில் வந்து பாருங்கள், நாகம் வந்து துருப்பிடித்தலை வந்து இரும்பு துருப்பிடித்தலை குறைக்க போதேன் இரும்பை விட நாகம் வந்து மேலே வந்து காணப்படுறதால, இரும்பை விட மேல் தாக்க வீதத்தொடரில் மேலே காணப்படுறதால இது வந்து குறையும். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். 34 என்ன சொல்கிறாங்க என்றால் ஒரு வீல் XYயில் வந்து இப்படி ஒரு உருவம் வந்து தந்திருக்காங்க. அது ஒரு தொடர். XYயில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உலோகத்தில் ஒரே உலோகத்தாலான 3 விதமான கம்பி வந்து தந்திருக்காங்க. ரைட்டு, அது என்னென்ன கம்பி என்றால் ஒன்று ஏ வந்து மெல்லிய நீண்ட கம்பி, அதாவது தடிப்பு குறைந்த நீண்ட கம்பியாம். ரெண்டாவது வந்து தடித்ததுன்றது வந்து கொஞ்சம் ஃபெட்டான ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் தடித்த ரைட் குறுகிய கம்பி, சின்ன கம்பி. அடுத்தது வந்து ஒரு மெல்லிய குறுகிய கம்பி, இது வந்து கொஞ்சம் தின்னான ஒரு என்ன சொல்கிறது மெல்லிசான குறுகிய கம்பி, கொஞ்சம் சின்ன கம்பி. முதலாவது மெல்லிய நீண்ட கம்பி, ரெண்டாவது தடித்த குறுகிய கம்பி, அடுத்தது மெல்லிய குறுகிய கம்பி. இதில் வந்து குமிழின் ஒளிர்வு அதிகரிக்கும் முறை யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எந்த கம்பி இந்த மூண்டையும் மாறி மாறி வைக்கும்போது இந்த மூண்டுண்டா இது ஒரு என்ன சொல்கிறது தடை பெருமானமாய் பார்க்கணும். இது இந்த மூணுண்டா எதுக்கு தடை குறைஞ்சதுலேருந்து கூட போகுது, அதான் அதிகரிக்கிற ஒழுங்குமுறை. எதுக்கு அதிகமான என்ன சொல்கிறது தடை ஒளிர்வு அதிகரிக்கணுமெண்டா என்ன நடக்கணும், தடை வந்து குறையணும். ஸோ முதலாவது இருக்க போகிறது என்ன, தடை கூடுனதாக இருக்கணும். ரெண்டாவது தடை அதை விட குறைந்தது. மூன்றாவது நல்லா குறைந்தது. தடை குறைய தானே மின்னோட்டம் பாயிர வீதம் அதிகரிக்கும், அப்போ ஒளிர்வும் வந்து அதிகரிக்கும். ஸோ யாருக்கு வந்து தடை கூடுனதுன்னு சொல்லி பார்க்க வேணும். தடை கூடுனதுன்னா என்ன நடக்க போகுது, 3 வகையான காரணிகள் வந்து தடையில் வந்து பங்களிப்பு செய்யும். முதலாவது வந்து தடையில் பங்களிப்பு செய்கிறதுல கம்பி, அதாவது அந்த உலோகத்தின் என்ன சொல்கிறது எந்த வகையான உலோகம் அங்கே பயன்படுத்தப்படுறது, உலோகங்கள் வித்தியாசம், வேறு உலோகம் பயன்படுத்தினா அதுக்கேற்ற மாதிரி வந்து தடை மாறும். இங்கே அது வந்து என்ன நடக்க போகுது, ஒரே உலோகங்களால் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறதால நாங்கள் உலோகத்தின் வகையை வந்து சுட்டி காட்ட முடியாது. ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம், கம்பியின் குறுக்குவெட்டு பரப்புன்றது வந்து என்ன, அதுண்ட அதாவது அதுண்ட தடிப்பு மாதிரி. அந்த என்ன நடக்க போகுது, குறுக்குவெட்டு பரப்பு அதிகரிக்க தடை வந்து குறைய போகுது. குறுக்குவெட்டு பரப்பு நாங்கள் கூட்டணும் என்றால் தடை வந்து குறைய போகுது. அதே மாதிரி கம்பியின் நீளம் வந்து அதிகரிக்க என்ன நடக்கும், தடையும் வந்து அதிகரிக்கும். கம்பி நீளம் கூட தடையும் கூடும். குறுக்குவெட்டு பரப்பு கூடினால் தடை குறையும். ரைட்.
ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சமன்பாடு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோ எல்லோவை ஏன்னு வரும். ரோன்றது தடை, அதாவது குறிப்பிட்ட கம்பின்ற தடை பெருமானம், தடைன்னு சொல்லுவோம், தடை பெருமானம். அதே மாதிரி எல் வந்து நீளம், ஓவர்ன்றது கீழே பிரிக்க போது, ஏன்றது குறுக்குவெட்டு பரப்பு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்து மெல்லிய கம்பி என்றது என்ன, குறுக்குவெட்டு பரப்பு குறைந்தது. ஸோ தடை பெருமானம் இருக்க போது குறுக்குவெட்டு பரப்பு ஏ வந்து குறைந்தது என்றால் எஸ், மெல்லிய கம்பினா குறைஞ்சது, ஏ குறைய ஆர் கூடும், ரைட், ஏ குறைய ஆர் கூட போகுது. அதே மாதிரி எல் வந்து நீளம் வந்து என்ன நடக்க போகுது, அதிகரிக்க ஆர் தடையும் வந்து பெருமானம், தடை பெருமானம் வந்து என்ன செய்ய போகுது, அதிகரிக்கும். ஸோ ஒரு மெல்லிய நீண்ட கம்பி என்ன நடக்க போகுது, மெல்லிசாக இருக்கிறதால ஏயும் குறைவு, அதே மாதிரி நீளமும் கூட. இப்போ இதில் தான் வந்து அதிக தடை வந்து இருக்க போகுது, அது வந்து முதலாவது வரப்பு. அப்போ ஏ இதில் தான் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் குறைவான ஒளிர்வு வந்து காணப்படும். ரெண்டாவது பார்ப்போம், ஒரு மெல்லிய குறுகிய கம்பி, நீளமும் குறைவு, நீளம் குறைஞ்சால் என்ன நடக்க போகுது, தடை குறையும். அதே மாதிரி அடுத்தது என்ன, தடித்த, ரைட், அதாவது தடிப்பு வந்து என்ன நடக்க போகுது, மெல்லிய குறுகிய கம்பி, மெல்லிதன்றது தடிப்பும் குறைவு, தடிப்பு குறைய என்ன நடக்க போகுது, ஆர் வந்து கூடும். ஸோ இது வந்து ரெண்டாவதாக வரப்போகுது. மூன்றாவதாக பார்ப்போம், ஏயும் கூட குறுக்குவெட்டு பரப்பும் கூட. அப்போ குறுக்குவெட்டு பரப்பு கூட நடக்க போகுது, தடை குறையும், ரைட். அடுத்தது வந்து நீளமும் வந்து குறைவு, நீளம் வந்து நடக்க போகுது, நீளம் அதிகரிக்க தடை கூடும். ஸோ தடையை இன்னும் குறைக்கணும்னா நீளத்தை குறைக்கிறாங்க, நீளத்தை குறைக்க என்ன நடக்க போகுது, தடையும் குறையும். ஸோ இங்கே வந்து பி, அதாவது பி கூற்றின்படி ரெண்டாவது கம்பி வந்து நடக்க போது நல்ல ஒளிர்வை வந்து தரும். ஸோ ஏசிபி என்று சொல்லி விடை வந்து வரலாம். அடுத்தது பார்ப்போம் 35. இதில் வந்து பாருங்கள், திரவ நீர் நிரல் வந்து தந்திருக்காங்க. ஒரு குளத்தின் உயரம் மாதிரி யோசிக்கலாம். ஸோ சந்திரபத்தில் வளிமண்டல அமுக்கம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் என்றால் நீர் பாரமானியில் வந்து நீர்ன்றது திரவ அமுக்கத்தை வச்சு கொண்டு காய்க்கலாம். ஸோ திரவ அமுக்கமோ அல்லது வாயு அமுக்கமோ வளிமண்டல அமுக்கமோ எதுவும் திண்ம அமுக்கங்களுக்கு மட்டும் சமன்பாடு வித்தியாசம். திரவ அல்லது வாயு அமுக்கத்துக்கு வந்து எல்லாமே ஒரே சமன்பாடு, ஹெச்ரோஜின்னு சொல்லி வரும். அதாவது நிரல்ற உயரம் அதை அல்லது ஆழம், ரெண்டாவது ரோ வந்து அதன் அடர்த்தி, மூன்றாவது ஜி வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள். மூண்டையும் பெருக்குனீங்க என்றால் விடை வந்து வரும். அதை ஹெச்ரோஜி நீர்ந்த உயரம் வந்து 10 மீட்டர் தர நீர்ந்த அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 தர 10 ms-2. ஸோ இதை முன்னையும் பெருக்குனீங்க என்றால் 15 பஸ்கால்னு சொல்லி விடை வரும். மீன் நேரடியாக எல்லாம் பெருக்கப்படுது. இதில் ஒரு சைபர், இதில் 3 சைபர் ப்ளஸ் இன்னொரு சைபர், ரைட். ஸோ டோட்டலாக 5 சைபர் தர 10 பஸ்கால், அதாவது 1 தர 5 பஸ்கால்னு சொல்லி வரும். பஸ்கால்ன்றது சர்வதேச அலகு. அடுத்தது வந்து 36வது கேள்வி வந்து தராங்க. என்னென்றால் நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கத்திற்கு உட்படும் H+ அயன்களை விட வேண்டிய சேர்வை, ரைட்டு. உங்களுக்கு தெரியணும்னா அயனாக்கம் அடையணுமென்றால் அமிலத்தன்மை வந்து நல்ல அதிகமாக இருக்கணும். அயனாக்கம் கூட அல்லது அமிலத்தன்மை கூட அயனாக்கம் கூடும். அயனாக்கம்ன்றது என்ன, நீரில் நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக வந்து H+ அயனை விடுறது, இதுதான் அயனாக்கம். அயனாக்கம் கூடணுமெண்டா அமிலத்தன்மை கூடணும். மின்னமிலங்களுக்கு அயனாக்கத்தன்மை பகுதி அளவில் இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். வண்ணமிலங்களுக்கு நல்ல முற்றாக அல்லது வண்ணமிலம் என்று எதை சொல்லுவோம் என்றால் அயனாக்கம் அதிகமாக H+ அயனை கூடுதலாக விட்டால் அவர் நீர்க்கரைசல் நிலையில் கூடுதலாக விட்டால் என்ன நடக்க போது, அவர் வண்ணமிலமாகவும். நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக H+ அயனை வந்து விடுறாங்கன்னா அவங்க மென்னமிலம் என்று சொல்லுவோம். ஸோ வண்ணமிலங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த ஓடரில் அதாவது CH3CW சிட்ரிக் அசிட், அதே மாதிரி H3PFO பாஸ்போரிக் அசிட், அதே மாதிரி H2CO3 மூன்றாவது அந்த கார்போனிக் அசிட், இந்த மூன்றும் வந்து என்ன போது மென்னமிலங்கள்ன்ற கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ பகுதி அளவில் வந்து இவங்க அயனாக்கம் அடைவாங்க. கடைசியாக உள்ள 4வது HNO3 வந்து இது ஒரு நைட்ரிக் அசிட், இது ஒரு வண்ணமிலம் உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் உடனடியாக வந்து என்ன நடக்க போகிறார், நேரடியாகவே அயனாக்கத்தை வந்து உட்படுவேர். ஸோ இவர் தான் வந்து விடையாக வரலாம். அடுத்த 37வது வந்து பார்ப்போம். எதில் பாருங்கள் என்றால் ஒரு நிலச்சூழல் காணத்தக்க ஒரு உணவு வலையில் குறிப்பிடப்பட்டு தந்திருக்கான், சரியா, ரைட். இதில் என்னென்றால் இந்த அம்புக்குறியிலிருந்து ரைட் இப்படி இந்த கூர் போகிற எங்கே இது போய் முடியுதோ, இப்போ உதாரணத்துக்கு எஸ்லேருந்து யூக்கு போகுதுன்றால்
இந்த யூ வந்து எஸ்ஸை நுகர்றேர்னு அர்த்தம், அல்லது இவற்ற இதை உணவாக்குறேர். இங்கே பாருங்கள் ஆரை இந்த எஸ் வந்து உணவாக்குது, ரைட். பியை வந்து எஸ் வந்து உணவாக்குது என்றதான் இந்த அம்புக்குறின்ற அர்த்தம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த கேள்விக்கான விடையை வந்து பார்ப்போம். இவ்வுணவுகளை அடிப்படையாக கொண்டு என்ன முடிவுக்கு வந்து வரலாம் என்று சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்கள் என்னென்றால் இதில் ரைட் பி ஆர் கியூ, அதாவது இவங்க இந்த பியும் இந்த கியூவும் வந்து இவங்களே இவங்கள்ட்ட இருந்து தான் இவங்க என்ன செய்கிறாங்க உணவை வந்து ஆர்எஸ், அதே மாதிரி இங்களை டி, 3 பேரும் வந்து என்ன செய்கிறாங்க ஆர்எஸ்டி வந்து இவங்கள்ட்ட இருந்து பிகிட்டேருந்தும் கியூட்ட இருந்தும் வந்து நேரடியாக உணவை பெறுறாங்க. இவங்க ஆட்டேருந்தும் உணவை வந்து பெறலை. அப்போ இவங்க தட்போசணியாக இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. தனக்கான உணவை தாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய தட்போசணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிச்சம் எல்லாரும் பாருங்கள் இன்னொரு ஆட்டிருந்து இன்னொரு ஆளை வந்து இவர் உணவாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இப்போ விஓ சரி, யூஓ சரி, எஸ்ஓ சரி, ஆர்ஓ சரி, டிஓ சரி, இன்னொரு ஆளை வந்து இவங்க உணவாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவங்களை விட இவங்களை என்ன செய்கிறாங்க, பியும் கியும் வந்து நாங்கள் தாவர உண்ணியாக வந்து சொல்லலாம். தட்போசணிகளாக வந்து தாவர உண்ணிகளில் தட்போசணிகளாக வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது, ரைட். ஸோ அடுத்தது வியும் எஸ்ஸும் வந்து என்ன நடக்க போகுது, விஏயும் எஸ்ஐயும் வந்து பாருங்கள் இவங்க வந்து ரைட் ஆர்ட்ட இருந்தும் பெறுறாங்க, அதே மாதிரி யூட்ட இருந்தும் பெறுறாங்க, ரைட். எஸ்ஸை பொறுத்தவரையில் பிஇட்ட இருந்தும் பெறுது, கியூட்ட இருந்தும் பெறுது, ஆர்ட்ட இருந்தும் பெறுது. அப்போ இவங்க வந்து என்ன அனைத்து உண்ணி, ரைட். எஸ்ஸும் இந்த வியும் வந்து ரைட் என்ன இருக்க போது அனைத்தும் உண்ணியாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட். ஏன் இதில் பாருங்கள் யூவும் வர வாய்ப்பு இருக்குது, ரைட். ஆரும் வந்து நடக்க போது அனைத்தும் எஸ் ஆரில் வி வரும். ஏன் யூவை வந்து யூட்டேருந்து பெறேர், ஆட்டேருந்து பெறேர், யூவும் வரும், எஸ்டேருந்தும் பெறேர், டீட்டேருந்தும் பெறேர். ஸோ வி யூ எஸ் வர வாய்ப்பு இருக்குது அனைத்து முன்னியாக, ரைட். அடுத்தது வந்து பார்ப்போம் ஆர் வந்து தாவர உண்ணியாக, இவன் தாவட்டிருந்து மட்டும் இதை நாங்கள் தாவர உண்ணி என்று எடுத்தோம்னா இது தாவர உண்ணியாக பார்க்க வாய்ப்பு இருக்குது, ரைட். மற்றது பாருங்கள் யூ வந்து ஊனுண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. யூ வந்து ஊனுண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இவர்கிட்ட பெறுறதால, ரைட். இவரை சாப்பிட்றதால இவர் அனைத்து உண்ணியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது ஊனுண்ணியாக தாவர உண்ணியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிக வாய்ப்பு வந்து இவர் எஸ்கிட்டேருந்தும் டீட்டேருந்தும் பெறுறதால எஸ்ஐயும் டிஏயும் வந்து கனெக்ட் பண்ணுறாள் வந்து இங்கே நாங்கள் இதை தாவரமாக வந்து பார்த்தா, அல்லது என்ன சொல்கிறது எங்களோட உற்பத்தியாக்கியாக பார்த்தா இவர் முதலாம் படி நுகரிகள் எப்போவுமே தாவர உண்ணிகளாக வந்து இருப்பாங்க. ஸோ முதலாம் படி நுகரிட்டு இருந்தால் இவர் யூவா பெறே. ஸோ விஎம்எஸும் தான் அதிகமாக வந்து ஊனுண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் யூவை பொறுத்தவரையில் ஹெஸ்டையும் டீட்டேயும் தான் பெறே. ஸோ இவர் தாவர உண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் கன்ஃபார்மாக சொல்ல போனால் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ரைட் எஸ் தான் மிகச்சரியாக வந்து இங்கே என்ன சொல்கிறது சுட்டி காட்டலாம் அனைத்து முன்னியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட். மிகச்சரியாக வந்து சொல்ல போனால் எஸ் வந்து அனைத்து முன்னியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பி வந்து அனைத்து உண்ணியாக இருக்கலாம், சில விட ஊனுண்ணியாக கூட இருக்கலாம், அதை வந்து சுட்டி காட்ட இயலாது. இங்கே மற்ற எல்லாமே வந்து என்ன நடக்க போது இருக்கலாம்ன்ற ஒரு இதை மட்டும்தான் எங்களால் கருதுகோளை மட்டும்தான் எடுக்க இயலும். ஏனென்றால் இங்கே பாருங்கள் இது தாவரமாக பார்த்தால் இவர் வந்து தாவர உண்ணியாக இருக்கிறார். தாவர உண்ணியாக இதை தாவரமாக பார்த்தா தாவரத்திலிருந்து சாப்பிட்ற இவர் வந்து விலங்காக இருக்க போகிறார். ஏன் தாவரத்திலிருந்து தாவரம் சாப்பிட போகிற இல்லை. ஸோ இந்த விலங்கை வந்து இவர் சாப்பிட்றதால இவர் என்ன செய்கிறார் அனைத்து முன்னியாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே தாவரமாக பார்த்தா இவர் தாவரத்தை சாப்பிட்றார், இவர் விலங்காக பார்த்தா விலங்கை சாப்பிட்றார். இங்கே வியை பாருங்கள் இவரையும் விலங்காக பார்த்தோம் இவரையும் விலங்காக பார்த்தோம்னா இவர் விலங்கைத்தான் சாப்பிட்றார். ஸோ இவர் அனைத்து முன்னியாக இருக்க வாய்ப்பில்லை, இவர் வந்து ஊனுண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது தாவரமாக இருந்தால் ரைட் தாவரமாக இருக்க வாய்ப்பில்லை. இது ரெண்டையும் தான் நாங்கள் தாவரம்னு சுட்டி காட்டுறோம். ஸோ பியை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அனைத்து முன்னியாக வந்து பார்க்கலாம். அது ஏன் தாவரத்தையும் அவர் சாப்பிடணும், தாவரத்தை அவர் சாப்பிடலை, இவர் ஊனுண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மிகச்சரியான விடை வந்து என்னவாக இருக்கலாம், இவர் வந்து எஸ் வந்து ரைட் அனைத்து முன்னி. ஏன் இது ரெண்டையும் தாவரமாக பார்த்தால் தான் நாங்கள் இதை சொல்லலாம். ஸோ இது ரெண்டையும் தாவரமாக பார்த்தா அல்லது வேறு ஏதாவது தாவரமாக பார்க்க இதை கட்டாயம் தாவரமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கேன். வேறு எந்த தொடர்பும் இங்கே இல்லை, இது ஒரு உணவு விளையாண்டு வேறு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன செய்ய போகுது எஸ் வந்து ரைட் அனைத்து முன்னியாக தான் இருக்க போகுது. இவரை சாப்பிட்றதால இவரும் ஊனுண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இவர் தாவர உண்ணி, ரைட். இவரும் ஒரு தாவர உண்ணி, இவர் ரெண்டு பக்கத்துலேருந்து சாப்பிட்றார், அப்போ இவரும் ஒரு ஊனுண்ணி. ஸோ எஸ்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லக்கூடிய விட என்ன எஸ் வந்து ரைட் அனைத்து முன்னின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்ப்போம் 38
இதில் வந்து கேட்குறாங்க என்றால் பின்வரும் வளங்களின் பேண்தகு நிலை மீளுருவாக்கூடிய சக்தி வளங்களின் பயன்பாடு என்பது தொடர்பாக எடுக்கத்தக்க நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பின்வற்றில் பேண்தகு நிலை பேண்தகு நிலை என்று சொல்லி அது அப்படி என்றால் என்னென்னு முதலாவது பார்க்க வரும். சூழல் சமநிலையை வந்து பேணணும். அதே மாதிரி அந்த சூழல் சமநிலையை பேணி எதிர்கால சந்ததியினருக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து சூழல் வளங்களை வந்து அறிவுபூர்வமாக வந்து பயன்படுத்தல். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட சந்ததிக்கும் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை பயன்படுத்துகிறோமா என்றது தான் வந்து பேண்தகு நிலையை வந்து உருவாக்குறது. ஸோ இதில் 4 விடை வந்திருக்காங்க. இதில் எது வந்து சரியான பேண்தகு நிலைக்குரிய சக்தி வளங்கள்ற பயன்பாடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நாங்களும் பயன்படுத்தி அதிலேருந்து நன்மை அடைஞ்சு அந்த சக்தியை தொடர்ந்து எங்களை சந்ததிக்கும் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்றதான் இந்த பேண்தகு நிலை. ஸோ முதலாவது வந்து பார்ப்போம், கழிவு முகாமைத்துவதும் காற்று வலுவின் மின் உற்பத்தி செய்தலும். கவனிங்க, கழிவு முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில் எங்களால் உருவாக்கப்படுற கழிவுகளை நாங்கள் என்ன செய்யப்படுறோம், மீள் உருவாக்கம் செய்து அந்த கழிவுகள்லேருந்து உற்பத்தி பொருட்களை உருவாக்கி திரும்பி அதே மாதிரி நடக்க போது ஒரு சுழற்சி முறையில் வந்து நாங்கள் பயன்படுத்தணும். அதாவது ஊக்கக்கூடிய கழிவுகள், ஊக்க முடியாத கழிவுகள், பிளாஸ்டிக், இது எல்லாமே வந்து அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணக்கூடியதெல்லாம், அதாவது அதை மீளுருவாக்கம் பண்ணக்கூடியது. பிளாஸ்டிக்குகளை பொலித்தீன்களை வந்து மீளுருவாக்கம் பண்ணக்கூடியதை வந்து நாங்கள் மீளுருவாக்கம் பண்ணலாம். எங்கட என்ன சொல்கிறது, மனித கழிவுகள், அதே மாதிரி விலங்கு கழிவு, தாவர கழிவு, இதெல்லாம் வந்து பசலை மூலம் வந்து மண்ணுக்கு வந்து சரியான பசலையாக வந்து கொண்டு போகலாம். இதெல்லாம் தனித்தனியே வந்து நாங்கள் பிரித்து என்ன நடக்க போது கழிவு முகாமைத்துவம் செய்தால் எங்களால் வந்து கழிவுகளை வந்து தேங்காமல் இப்படியே என்ன சொல்கிறது மண்ணை பாதிக்காமல் வந்து பயன்படுத்த முடியும். இப்போ இது கழிவு முகாமைத்துவம் சரி. அதே மாதிரி காற்று வழி சக்தி, காற்று சக்தியை பொறுத்தவரையில் நடக்க போது அவர் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் என்ன செய்ய போகுது பயன்படுத்துவதன் மூலம் எங்களால் வந்து மின் உற்பத்தி செய்ய முடியும். இது வந்து சூழலுக்கு பாதிப்பில்லாத சக்தி. ஸோ சூழலுக்கு வந்து எந்த வித பக்க விளைவும் வந்து காற்று சக்தியை பயன்படுத்துகிற வந்து எங்களால் ஏற்படுத்த வேண்டி வராது. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சரியான விடை தொகுதியாக வந்து முதலாவதாக பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது இருக்கான்னு பார்ப்போம், மூழ்வளமாக்கலும் நிலக்கரியினால் மின் உற்பத்தி. உங்களுக்கு தெரியும், நிலக்கரியினால் மின் உற்பத்தி செய்யும்போது கட்டாயம் வந்து பக்க விளைவாக வந்து சூழலுக்கு பாதிப்புள்ள பொருட்களை வந்து வெளியிடும். ஸோ நிலக்கரியை எரித்து நாங்கள் மின் உற்பத்தி செய்கிறோம்னா கார்பன் ரைட் கட்டாயம் உற்பத்தி ஆகும். ஸோ அது வந்து சூழலுக்கு விடப்படும் என்றால் அது பாதிப்பும். அடுத்தது மூன்றாவதாக பார்ப்போம், சதுப்பு நிலங்களை பயிரிடத்தக்க நிலங்களாக மாற்றி சூரிய சக்தினால் மின் உற்பத்தி செய்தல். ரைட், சூரிய சக்தியாக மின் உற்பத்தி செய்தல் வந்து ஒரு பயனுள்ள ஒரு என்ன சொல்கிறது சிறந்த முறை தான். ரைட், ஆனால் சதுப்பு நிலங்களை பயிரிடத்தக்க நிலங்களாக மாற்றும்போது சதுப்பு நில உயிர் பல்வகைமை வந்து பாதிக்கப்படும். சதுப்பு நிலங்களை அண்டி வந்து உங்களுக்கு தெரியணும் என்றால் சதுப்பு நிலையங்களில் தான் நடக்க போது குறிப்பிட்ட ஆத்திரப்போடாக்கள் எங்களோட நண்டு இறால் இவங்கள் வந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட இன குடித்தொகை வந்து அங்கே வந்து நடக்க போது முட்டையிடுறதல், அதே மாதிரி அங்கே வந்து வாழ்கிற சூழல் தொகுதி இருக்க போகுது. இவங்கள் இல்லாத சூழல் தொகுதியை நாங்கள் சதுப்பு நிலங்களை இல்லாமக்கி பாதிக்கப்பட போகிறோம். அதே மாதிரி அங்கே வாழ்கிற தாவரங்கள், ரைட், அந்த தாவரங்கள் வந்து நாங்கள் அழிக்கிறதால வந்து இந்த சூழல் தொகுதி வந்து பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு வந்து இப்போ நண்டோ ஆளோ வந்து இங்கே தான் முட்டையிட போதென்றால் முட்டையோ அல்லது முட்டையோ குஞ்சோ வந்து பறிக்க போதென்றால் சதுப்பு நிலங்கள் அதை நாங்கள் தடுத்துட்டோம்னால் அவங்கள்ட்ட குடித்தொகை வந்து இல்லாமல் அவங்கள நம்பி அவங்கள சாப்பிட்ற இன்னொரு குடித்தொகை வந்து இல்லாமல் போது இப்படியே வந்து எனக்கு போது ஒவ்வொரு ஒரு உணவு சங்கிலியில் உள்ள அல்லது உணவு வலை ஒன்றில் ஒரு 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 பகுதியை வந்து ஒரு உயிரினத்தை வந்து நாங்கள் இல்லாமக்கணும்னா முன்னுக்கும் பாதிப்பு பின்னுக்கும் பாதிப்பு. ஸோ முழு சூழல் தொகுதியும் வந்து பாதிக்கிறதுக்கு இது வந்து உதவ போகுது. ஸோ அதை வந்து லீட் பண்ணும். ஸோ என்ன நடக்கும், சதுப்பு நிலங்களை பயிரிடத்தக்க நிலமாக மாற்றினால் அது நன்மை யாருக்கு நன்மைன்னா மனிதர்களுக்கு மாத்திர நன்மை. வேறு எந்த விலங்குகளுக்கோ சரி சூழல் தொகுதிக்கோ சரி அது கட்டாயம் நேரடி பாதிப்பு உடனடி பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அடுத்ததை பார்ப்போம், உணவு மயில் பெருமானத்தை இழிவாக்கலும். உணவு மயில் பெருமானம்ன்றது உங்களுக்கு தெரியும் என்னென்றால் உணவை வந்து ஒரு இடத்துலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறது நுகர்றோம் அல்லது உற்பத்தி செய்கிறோம்னு வைப்போம். அதை இறுதியாக யார் சாப்பிட்றேர் நுகர்றேர்ன்ற வரைக்கும் அது நகர்ற தூரம். ரைட், இதால் வந்து நடக்க போது அந்த உணவை வந்து பயன்பாடுறத உற்பத்தி செய்கிறதுலேருந்து அதை கொண்டு போகிற வரைக்கும் அது எவ்வளோ தூரம் நகருதோ அதுக்கு செலவாகிற எல்லாமே வந்து அங்கே வந்து சுட்டி காட்டப்படும்.
ஸோ உணவு மயில் பெருமானத்தை இழிவாக்குறதுன்றது வந்து நல்ல விஷயம். இழிவாக்குனா என்ன நடக்க போகுது, மேலதிகமாக அந்த உணவு வந்து பாதிக்கப்படாது. இப்போ ஒரு உணவு உற்பத்தி ஆகுது, அதை நாங்கள் அந்த உற்பத்தி செய்கிறதுல குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே பயன்படுத்திட்டோம் வந்தால் உணவு வந்து பழுதாகாமல் இருக்கலாம், உணவு வேஸ்ட் ஆகாது, பழுதாகி வேஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். ரைட்டு, ஒரு காய்கறியோ அது வந்து அழுகல் நிலைக்கு போயிடும், கண்ணால் வச்சுருந்தா அழுக போகுது. என்ன ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அந்த தாவரம் வந்து அதில் அந்த உணவுப் பொருள் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அது பாதிக்கப்பட்டால் நுகர்வுக்கு தகுதியற்றதாக மாறும். ஸோ இதால் வந்து உற்பத்தியாகிற உணவு வந்து அநியாயமாக போகுது. ஸோ மயில் பெருமானத்தை இழிவாக்கணும்னா என்ன போகுது, ஒரு நன்மை, அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறியை வந்து எங்களால் அல்லது ஃப்ரெஷ்ஷான உணவை கூட எங்களால் பெறக்கூடியதாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல். ரெண்டாவது பார்ப்போம், அதுண்ட கூட்டிலே ரெண்டாவது கனிய எண்ணெய் மின் உற்பத்தி. கனிய எண்ணெயிலையும் அதே பிரச்சனை தான். மின் உற்பத்தி செய்யும்போது கனிய எண்ணெயிலிருந்து வர்ற பக்க விளைவு வந்து எங்கே இருக்க போது சூழலுக்கு வந்து நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ முதலாவது தான் வந்து மிக சரியான விடை தொகுதியை வந்து கொண்டிருக்குது. 39வது கேள்வி வந்து பார்ப்போம். ஓசோன் படை வரிதாக்கம், அமிலமலைகள், நட்போசனையாக்கம் போன்ற சூழல் நெருக்கடிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ரசாயன இனங்களை முறையை காட்டும் விருப்பத்தெரிவுன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், வாயுக்களை தான் சுட்டி காட்டுறாங்க உங்களோட இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாயுக்கள். ஸோ இதில் வந்து சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோகார்பன், SO2, NO3 இந்த மூன்றும் வந்து ஓசோன் படைத்தவைக்கு சிஎஃப்சி, அதே மாதிரி அமிலமலைக்கு SO2, நட்போசனையாக்கத்துக்கு NO3- இந்த மூன்றும் வந்து நேரடியாக அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ரெண்டாவது விடையாக வந்து சொல்லலாம். மூன்றாவது பார்ப்போம். 40வது பார்க்குறோம். நேர்மாறு வீத சமன் தொடர்புடைய, அதாவது உங்களுக்கு தெரியும் நேர்மாறு வீத சமன்ன்றது வந்து ஒன்று கொண்டு எதிரானது என்று சொல்லி இங்கே சுட்டி காட்ட வேணும். ஸோ அதை தான் நீங்கள் கேட்குறாங்க. பச்சை வீட்டு வாயுக்களின் செறிவும் வளிமண்டல வெப்பநிலையும். எஸ், பச்சை வீட்டு வாயுக்கள் வந்து அதிகரிக்கிறதால வளிமண்டல வெப்பநிலை வந்து கூடுது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நேர்வீத சமன், நேரடியாகவே வந்து அதுண்ட விளைவு தான் இது. ரைட், பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரித்தா வளிமண்டல வெப்பநிலை கூடும். ஸோ அது நேரடி பாதிப்பு. ரெண்டாவது, உணவின் மயில் பெருமானமும் கார்பன் அடிச்சுவடும். உணவின் மயில் பெருமானம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதுதான். உணவுண்ட மயில் பெருமானம் வந்து என்ன போது குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து அது உற்பத்தி ஆகுதோ அல்லது விற்கப்படுதோ அதிலிருந்து அது எங்கே போய் நுகரப்படுதோ இறுதி நுகர்வு வரைக்கும் அதை நகர்ற தூரம், இதுதான் வந்து உணவுண்ட மயில் பெருமானம். இந்த மயில் பெருமானம் கூடும்போது உணவுண்ட என்ன சொல்லுது, அதோட தரமும் கெட்டு போகலாம். உணவு கொண்டு போகிறதுக்கான குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வந்து கூட அந்த உணவு வந்து அதன் பெருமதியை வந்து இழக்கும். ரெண்டாவது பார்ப்போம், கார்பன் அடிச்சுவடு. கார்பன் அடிச்சுவடு என்றது என்னென்றால் கார்பன் வெளியேற்றப்படுதல். ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது ஏதோ ஒரு தொழிற்பாட்டு, ஏதோ ஒரு தொழிற்பாடு அல்லது தொழிற்சாலை, ஏதாவது எங்கே நாங்கள் கார்பனை வந்து சூழலுக்கு வெளியேற்றுறோமோ, ஒரு கார்பன் ப்ராடக்டை, ஒரு கார்பன் ஈரோட்சைட்டாக கூட இருக்கலாம், ஒரு கழிவாக வந்து வெளியேற்றும் போது அது எவ்வளோ செறிவாக வந்து நடக்க போது ஒரு வெளியேற்றப்படுது, குறிப்பிட்ட சூழலுக்கு வந்து எவ்வளோ செறிவாக வந்து வெளியேற்றப்படுதுன்றது தான் கார்பன் அடிச்சுவடுன்னு சொல்லுவோம். ரைட், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நிறைய இடங்களில் இப்போ பேங்கிங் ஆப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது, இதையும் வந்து அவங்க ஒரு பாட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்கன்னு அதில் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா தொடுத்தீங்கன்னால் அது உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் வருடாந்தமாக உங்களோட கார்பன் உற்பத்தி, அதாவது உங்களோட கார்பன் வெளியீடுன்னு சொல்லி, அதாவது கார்பன் அடிச்சு விட தான் நீங்கள் வந்து காட்டும். ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுவும் வந்து நடக்க போது நீங்கள் வெறும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவழிக்கணும் அதுன்னு சொல்லி தான் போடுவீங்க. அதை வந்து என்ன சொல்லுது, மறைமுகமாக அதை கால்குலேட் பண்ணி உங்களோட கார்பன் வெளியேற்றம் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்லும். ஸோ இதுதான் அந்த கார்பன் அடிச்சுவடு. அதாவது ஒரு உணவை வந்து இது ரெண்டுக்குமான தொடர்பு என்னென்றால், உணவு வந்து மயில் பெருமானம் அதிகரிக்கிறதுன்றது ஒரு உணவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. அது நடந்து யாரும் கொண்டு போகப்படல, ஏதோ ஒரு வாகனம் தான் அதை சுமக்க போகுது. வாகனம் சுமக்கிறதுக்கான மறைமுக என்னென்னு அங்கே கார்பன் வந்து வெளியேற்ற போகுது, புகையால் கார்பன் வெளியேற்றப்பட போகுது. இப்போ கட்டாயம் அந்த உணவை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் என்ன நடக்கும், கார்பன் வந்து அந்த சூழலுக்கு வெளிப்படுத்த போது எங்கே அந்த வாகனம் கொண்டு போகிறதால வாகன புகையாக வந்து வெளியேற போகுது. ஸோ அதாலேயும் வந்து நடக்க போது கார்பன் அடிச்சுவடு வந்து அதிகரிக்க போகுது, கார்பன் வெளியேற்றம் அதிகரிக்கும். அதை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே இடத்துலையே என்ன சொல்கிறது, உற்பத்தியாகி அதே இடத்துல நுகரப்படுதுண்டா கார்பனுக்கு இழிவாக்கப்படும். இது எல்லா இடத்துலையும் தாங்களே செய்தால் என்ன நடக்க போகுது, கார்பன் பெருமானம் வந்து இழிவாக்கப்படும். அதாவது என்ன சொல்கிறது, போக்குவரத்தை தேவைப்பட போகிறது இல்லை. ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து என்ன சொல்கிறது, நேர்வீத சமனம்ல பெருமானம் இதன் விளைவு அதை வந்து தரும். அடுத்தது வந்து காடுகளை அடித்தல், பாலைவனமாதல். உங்களுக்கு தெரியும், காடுகளை அடித்தா என்ன நடக்க போகுது, மண்வளங்கடும் மண்வளக்கட்ட அதே மாதிரி நடக்க போகுது,
புது தாவரங்கள் உருவாகாது. தாவரங்களை அழிக்கிறதால, அது காடுகள் அழிக்கிறதால பெரிய பிரச்சனை மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி இல்லாட்டி புது தாவரங்கள் வராது, மண் வளம் இல்லாட்டியும் புது தாவரம் வராது. அப்போ என்ன நடக்க போது? பாலைவனம் ஆகும். ஸோ மண் வளம் இல்லாமல் போகிறது பாலைவனம் ஆகுதல். ரைட். ஸோ அதுவும் ஒரு நேர்விகித சமன். அடுத்து பார்ப்போம், ஆக்கிரமிப்பினங்களை தோன்றுதல் உயிர் பல்வகமை வந்து இவர் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சூழலில் வந்து ஆக்கிரமிப்பு இனங்களை வந்து விடுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 ரைட் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மீட்டர் வர்க்கத்துக்குள்ளே உள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு 10 மானும் அதே மாதிரி ஒரு புலியும் ரைட்டு, அதே மாதிரி ஒரு விலங்கும் ரைட்டு, இது மூன்றுமே காணும். இப்போ அந்த புலி வந்து ரைட் ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடும். ஆனால் மான் ஒன்று போதும். ஆனால் என்ன சொல்ல, இந்த மான் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா வந்து உதாரணத்துக்கு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு அதே பெருமானத்துக்கு வந்து என்ன நடக்க போது? குட்டிகளை ஈனு கொண்டு வைப்போம். இப்போ அந்த சிங்கம் வந்து ஒரு புலி வந்து அந்த மானை ஒவ்வொன்றா சாப்பிட்டு கொண்டிருக்கும். அதே மாதிரி மானும் குட்டி போட்டு கொண்டிருக்கும். இப்படியே வந்து இது சமநிலையில் போகுது. ஆக்கிரமிப்பினம்டா என்னண்டா, அந்த ஒரு புலிக்கு பதிலாக நான் இன்னொரு புலியை கொண்டு விடுறது. விட்டா என்ன நடக்கும்? அவர் டபுள் மடங்காக வந்து மானை சாப்பிட போகிறார். மானை சாப்பிட என்ன நடக்க போகுது? அந்த இடத்துல உள்ள மான் குடித்தொகை இல்லாமாகும். மான் குடித்தொகை இல்லாமல் அப்புறம் என்ன நடக்கும்? இங்கே பயிர் வந்து அதிகரித்து வளர்ந்தால் மண்ணுண்ட வளம் போகும். அங்கே மண்ணை சாப்பிட்றதுக்கு மானும் இருக்க பொருளை, மானை சாப்பிட்றதுக்கு யார் இருக்க பொருளை? புலி இருக்க பொருளை. மான் இல்லாட்டி அவர் செத்துருவேர். புலியும் இல்லை, மானும் இல்லை, குடித்தொகையை அழிய போகுது. அப்போ ஆக்கிரமிப்பினங்கள் தோணுனா என்ன நடக்கும்? அங்கே உள்ள குடித்தொகை அழிஞ்சு உயிர் பல்வகைமை கெடும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ சரியான விடை நேர்மாறு வீத சமன் கொண்டது. ஆக்கிரமிப்பு இனங்கள் வந்து தோன்றுதல் உயிர் பல்வகைமை வந்து உற்பத்தி செய்யாது, தடுக்கும். ஸோ 4வது விடை வந்து சரியான விடை.